அரசாங்கத்திலேயோ அரசாங்க பதவியிலயோ எதுவுமே சம்மந்தமா இல்லாத ஒரு தம்பி, தட் மீன்ஸ் ஓடி போன ஒரு தம்பி, அவர்கிட்ட தான் வந்து எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமா, சரி சார் இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான லோடு போடலாம், எந்த கம்பெனில வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணலாம், எந்த டிராவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எல்லாமே முடிவு எந்த வித சம்மந்தமுமே இல்லாத ஒரு ஆட்கள் கிட்ட இருந்து கேட்டதுனாலதான் இதில் ஊழல் நடந்தது 100% உண்மை ஆயிருக்கு. சப்போஸ் இவங்க ஊழல் பண்ணலன்னா இடி விசாரணை வரும்போது இவங்க வந்து தைரியமா வெளியே நின்றுக்கலாம்ல, இவங்க ஓடவே தேவையில்லையா? ஒரு அரசியல்வாதி ஓடுறாங்கன்னா அவன் வர்றான், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு கூட நம்ம ஒத்துக்கலாம், ஏன்னா அவங்க ஆட்சி நடக்குது. எதுவுமே சம்மந்தமெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் ஏன் ஓடணும்? இன்னொரு விஷயம் ஒரே நிமிஷம் கேக்குதா? இன்னொரு விஷயம், கேஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரீயா வெளியே வர மாட்டாங்க. இந்த கேஸே சுத்தமா இடி கையில இருந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைக்கு வர்ற வரைக்கும் இவங்க வெளியில வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் தலைக்கு மேல தூங்கிட்டு இருக்க கட்சி தான் இந்த கேஸ். ஏன்னா இவங்க பெரிய பெரிய முதலையை பிடிச்சிட்டாங்க. இது எது வரைக்கும் போய் சேர்ந்துருக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண போறாருனால தான் டெல்லி பயணமே கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் எல்லாம் இது பண்ணுது. இது ஒரு சின்ன ஒரு தடை தான், இது வந்து நிலையாலாம் இருக்காது. அவங்க ஆதாரத்தை எடுத்து வைப்பாங்க. உச்ச நீதிமன்றம் எக்காந்த வந்து ஆதாரத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி எல்லாம் போடாது. எந்த மாதிரியான இது பண்ணணுமோ பண்ணோம். சப்போஸ் இதுல என்ன விஷயம்னா, சப்போஸ் இந்த கேஸ்ல வந்து இப்படி கொடுக்குறான்னு வச்சுங்க தீர்ப்பு, இல்ல இல்ல இடி இது விசாரிக்க கூடாது, லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிக்கணும், நீங்க பண்ற தப்புனாங்கன்னா, இதே மாதிரியான கேஸ் ஒரு 5-6 மாநிலத்தில் இருக்குது. சரியா? இதே மாதிரி கேஸ் கெஜ்ரிவால் கேஸ் கூட நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது மாதிரி கேஸ்ல அடிபட்டு போயிடும். நாளைக்கு அவங்க ஹியரிங் போவாங்க, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, என்ன பண்ணணும்னா எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொலாப்ஸாவே ஆயிரும். இந்த கொலாப்ஸ்னால எவன் தப்புனாலும் எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அதனால வந்து ஹைகோர்ட் இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவா தான் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சது. இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு சுவாசம் விட்டுக்கலாம் தான் ஒரு இது. ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணனா, இடி அழுத்தம் கொடுத்தது, இடி அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணது எல்லாம் கத்திருக்கானே தவிர ஒருத்தவங்க கூட டாஸ்மாக் ஊழல் பண்ணல, டிஎம்கே ஊழல் கட்சியே கிடையாது எவனுமே சொல்ல. நோட் பண்ணி பாத்தீங்களா? இன்னைக்கு போட்ட மொத்த பேரும் இடி தான் அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுதுன்றான், பாஜக சப்போர்ட்ன்றான். சரி அதோட வச்சுடா, நீ தப்பே பண்ணலையான்னு கேட்டானா எவனும் பதில் சொல்ல மாட்டேன்றான். டிஎம்கே ஐடிவிங்களே போய் போட்டான், அஞ்சாமை திராவிடமா இன்னொன்னு போட்டிருந்தான். அப்ப ஏன்ப்பா அவங்க 2 பேரும் ஓடி போனான்னு கொஸ்டின் கேட்டேன். எல்லாரும் கேட்ட கொஸ்டின் அதுதான். தப்பு உன் பக்கம் இல்லைன்னா ஆக்சுவலி கேஸே போட்டுக்க கூடாது. உச்ச நீதிமன்றத்துல வந்து ஸ்டே வாங்கிக்கிறோம், விசாரணை பண்ணி அவன் போட்டோம், மடியில கனம் இல்ல வெயில பயம் இல்லை, நீ விட்டுருக்கலாம். நீ ஸ்டே வாங்கினப்பே நீ பட்டவர்த்தனம் ஆயிட்ட. இவங்க 2-3 பேர் ஓடினாங்க பாரு. இது பயங்கர அந்த கட்சி எவ்வளவு வீக்கா இருக்குதுன்றது அது பயங்கர எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த கேஸ வந்து பார்த்தோன்னா 5 வருஷமா ஹோல்டுல வச்சிருக்கு. சரியா? ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு அப்புறம் ரீஓபன் பண்ணி கூட இருக்கலாம். 5 வருஷம் புதகுழியில வச்சிருந்த அந்த கேஸை தான் தோண்டி எடுத்து இவங்க என்ன செய்யணுமோ அது தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு கோர்ட் சப்போர்ட் பண்ணாம இருக்குமா? இன்னும் ப்ராப்பரான பெரிய ஆதாரங்களை அவங்க சப்மிட் பண்ணல. அத வரக்கூடிய காலங்களை சப்மிட் பண்ணுவாங்க. இதோட நிக்க போறது இல்ல. இல்ல இப்ப அவனுங்க என்ன தோணு பண்ணுங்க பாத்தியா, நாங்க டெல்லி போனதுக்கே பாத்தியா அதிருது, ஆந்திராவே அதிருந்துன்ற மாதிரி தமிழ்நாடு அதிருதுன்னு கொண்டாடினு இருப்பானுங்க. தெய்வமே என் கடவுளே, அதுதான் நடக்கும், வேற என்ன? ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு சிஸ்டர்ஸ்லாம் சில ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, அது மட்டும் சொல்லிடுறேன். சோ வைஷ்ணவி அவங்க வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஎம்கேல இருந்து வந்தவங்க தான். பட் சில பேர் வந்து கமெண்ட் வந்து கொஞ்சம் இதுவா போடுறாங்க. அது வந்து தளபதிக்கும் நம்ம டிவிகே கட்சிக்கும் தான் வந்து அது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ கமெண்ட் போடுறது நீங்க அவங்க தவறுகளை சுட்டி காமிங்க, பட் வந்து நம்ம வார்த்தைகளை வந்து பார்த்து உபயோகிக்கணும். சில சிஸ்டர்ஸ் என்ன வந்து ஸ்பேஸ்ல சொல்ல சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், கமெண்ட் மட்டும் நீங்க அவங்க தவறுகளை சுட்டி காட்டுங்க, வார்த்தைகள் பார்த்து உபயோகிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே அதாவது இல்ல இப்ப அதான் நடுவுல ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, அதான் அதுக்கும் அதான் சொன்னேன், அடிக்கிறது எங்கேயுமே தப்பு கிடையாது. ஆனா டீசென்ட் ஆச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? டீசென்டா என்ன அடி சொல்லுங்க பூமர் சொல்லு. சொல்லிட்டேன், திமுக மாதிரி நடந்துக்காதீங்கப்பா, டிவிகே மாதிரி நடந்துங்க. என்ன கேட்டா இல்ல ப்ரோ,
இல்ல ப்ரோ, அவனுக்கு தான் மாசு. அந்த பொண்ணு அவ்வளவு திட்டிட்டு டக்குன்னு மாறுவானுங்க பாரு. ஒரு செகண்ட்ல மாறுறது எப்படின்னு தெரியல. மனுஷனா இல்ல ரோபோட்டு கூட அட்லீஸ்ட் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் அன்னியன் எடுக்கும். ப்ரோ, அப்படி இல்ல அன்னியன். கொத்தடிமைங்க. நீங்க டேய் மனுஷனே இல்ல கொத்தடிமைங்க ப்ரோ, அங்க கொத்தடிமைங்க பொண்ணுக்காக தான் போறேன்னு சொன்னானுங்க. ஆனா இதுல காசுக்கு இதுல ஒரு பண்ணாங்க. ஹைலைட் என்னன்னா அட்லீஸ்ட் அந்த பொண்ணை சேர்த்தீங்களே, ஆதி காலத்துல இருந்து திமுகவுல இருக்க எத்தனையோ பேர் துரைமுருகன் இருக்கிறாரு, அவரு முன்னிலையில சேர்த்திருக்கலாம் இல்லையா? அவரு பொன்முடி இருக்கிறாரு, அவர் முன்னாடி கூட சேர்த்திருக்கலாம். 5 கட்சி பூமரை ஒரு எனக்கு ஆளோட டவுட், அந்த பொண்ணு என்ன எம்எல்ஏவா எம்பியா அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரா? அவளுக்கு போயிட்டு மினிஸ்டர்லாம் வரணுமா? நியூஸ் சேனல்ல ஒரு எத்து வேலை பாக்குறானுங்க. ஏதோ ஒரு மினிஸ்டர் பதவி மாறின மாதிரி மத்த ப்ரொமோட் பண்றானுங்க அந்த பொண்ணு. அப்படிதான் டிஆர்பி வரும். கூட டிவி இல்ல டிஎம்கே கிட்ட காசு வாங்குறதுக்கு அவன் தான் பண்ணியாகணுமே. சொல்லு. டேய் இன்னைக்கு மினிஸ்டர் வந்து மாறினாலே ஒரு நாள் 2 நாள் நியூஸ் தான்டா. இந்த பொண்ணை வச்சு 10 நாள் லைம் லைட்ல வச்சிருக்கானுங்க இவனுங்க. 10 நியூஸ் நாள்ல சேனல் காசு சேனல் தெரியல. அவங்க வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பசங்களும் டைம் லைன்ல வச்சிருந்தா அந்த பொண்ணு ஒரு 2 நாள் சும்மாவே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க விளக்குறேன்னு ஒண்ணு. அதெல்லாம் ஆனா இல்லமாம இல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நல்ல வேலை வீக்கெண்ட் இந்த வேலையை பார்த்து விடல. இது வீக்கெண்ட் வேற ஏதாவது கண்டென்ட் இருந்த மாதிரி இடலாம், புரியுதா? ஜாலி. நல்ல வேலை வெள்ளிக்கிழமை தான், வியாழக்கிழமை போயிருக்கு. நாளைக்கே வேற ஏதாவது கண்டென்ட் வந்துடும். இது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல பண்றேன் நான் தான் வந்து சரியா. இந்த கட்சியை தூக்கி பிடிக்க எவ்வளவு தூங்கல் இருப்பா. நீ நாளைக்கு என் ஐடிடிஏ ஆக்டிவேட் பண்ணாலும் என் இடத்துல இன்னொருத்த வர போறான். என்ன கட்சியில வந்து அவன் பேர் எனக்கு சேர்த்துக்கணும், அவன் பேர் நிக்கலாம். மேட்டர் தெரியல. இப்ப டிவிக்கு அடிக்கிறதுக்கு அவனுக்கு கண்டென்ட் இல்லாம கை நம்ம சொல்லியிருந்தானுங்க. இப்ப ஒரு சும்மா நீ பாக்குற ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டு அப்படியே டைவர்ட் ஆகுதுன்னு. ரெண்டாவது என்னன்னா, நீ நடுவுல யோசிச்சு பாரு, அவனுக்கு டிவி எடுக்குது கண்டென்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்ப வந்துட்டு கேட்டா உங்க கட்சியில இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்ல அந்த ஈடி நிக்காதரா, அது திரும்ப பாப்போம், கண்டிப்பா நடக்காது. அவ்வளவு சீக்கிரம் தான் இதெல்லாம் போகாது. அது என்ன, ஏன்னா இல்ல இந்த பொண்ணுக்காக ஈடிய மறந்துடுவாங்களா சார்? வீக்கெண்ட் எல்லாம் பாருங்க. இதுல ஒரு கூத்து கேலாம். இந்த ஈடி வரும்போது முதல்வன் படத்துல கக்கூஸ்ல ஒளிகிற மாதிரி எல்லாரும் போய் ஒளிஞ்சினானுங்க. ஒரு பையன் வெளியில இல்ல. இந்த ரிசல்ட் வந்ததுதான் அலெக்ஸ் எல்லாம் நீதி வென்றது, நியாயம் வென்றது, திராவிடம் ஜெயிச்சது பார்ட்டியா, கூட்டணி கட்சிக்காரன் அதுக்கு மேல செஞ்சு கடிக்கிறான், இது பாரதிய ஜனதாவின் சதி. ஏன் அந்த சதி ஈடி வர அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? உனக்கு டிஎம்கே மேல நம்பிக்கை இல்ல, அவன் கண்டிப்பா அடிச்சிருப்பான்றது உனக்கு தெரியும். இன்னைக்கு ஏதோ ஸ்டே வாங்கிட்டு மொத்த பேரும் வெளியே வரான்டா. ஏய் எங்கடா நீங்க மண்ணுக்குள்ள 15 மீமெல்லாம் வெளியே வருதுடா நீங்க எல்லாம். ஐயோ நியாயம் வென்றது. முதல்வரே நீ டெல்லி போறதுக்கு முன்னாடி எப்படா நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் போல. திவ்யா சத்யராஜ் வேற ப்ரோ. எனக்கு ஒரு வீடியோ என்ன வருதுடா, பெண்களுக்கு வசரம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. திவ்யா சத்யராஜ் வேற மறுபடியும் ஆதவர்ஜனை புடிச்சு சீண்டு எப்பா தள்ளி விடுண்டா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜுன டிஎம்கே காரன் திட்டினாலே மதிய மாட்டோம். இல்ல இவங்க வேற கொடுக்காம இருக்காரு சார். அந்த சிபி சத்ய இல்ல சிபி சத்யராஜுக்கு போன் பண்ணுங்க சார், அவரு ஹேண்டில் பண்ணிப்பார். அதாவது கொட்டுகாலி தான். அப்புறம் போன் போட்டா போதும். அரசியல் புரிதல் தெரிஞ்சு உதய அண்ணாவோட நேத்து வந்த விஜய் என்ன செஞ்சாரு கேட்டுச்சு. அப்பயே தெரிஞ்சுக்க அது அரசியல் அறிவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உதய அண்ணா செஞ்சதை விட விஜய் அண்ணா என்ன செஞ்சாரா நேத்து வந்து அதே தெரிஞ்சு. முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல, டிவிக்கு இப்ப சும்மா கேக்குறேன், டிவிக்கு ஆட்சியில் இருக்குதுன்னே எடுத்துப்போம், சும்மா சொல்றேன். இப்படி ஆட்சியில் இருக்கும்போது யாராவது ஒரு நியாயமா கேள்வி கேட்டா நம்ம கொத்தடிமைங்க மாதிரி கடிப்போமா? கடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது. நம்ம மிஞ்சி போனா வந்துட்டு அது ஆக்ஷன் எடுக்கணும் நம்மளே சொல்லுவோம், புரியுதா? அதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான இது. ஆனா இவனுங்க யார் தெரியுமா? முதல்ல ஒரு துணை முதலமைச்சர் கிட்ட தான் நீ போய் கேட்கணும், நாடு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, என்ன ஸ்கீம் பண்ணீங்க, என்ன நடக்குதுன்னு. வந்துட்டு தான் கட்சி தான் டிவிக்கே விஜய் கிட்ட வந்து கேட்டு பாருங்க. ஏதான் முடிச்சா டிவிக்கே தான், தூங்குனா டிவிக்கு ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுரா. ஏன்டா பண்ணிக்கிறீங்க? எதனா ஒரு இஷ்யூ நடக்கட்டுமே உடனே அண்ணா ஐடியா டேக் பண்ணி இதுக்கு விஜய் அறிக்கை விடுவாரா அப்படின்னு நம்ம பசங்க உள்ள போய் இதுக்கு சிஎம் முதல்ல அறிக்கை விட்டாரான்னு அப்படியே ஆஃப் ஆயிடுவான். கேட்டு விட்டானா ஐயா, உண்மையை கேட்டு விட்டானே
அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் அந்த ட்ரிபிள் ஆர் மீம் கொத்தடிமைகளுக்கு அறிவு இல்ல ப்ரோ, சிம்பிளா சொன்னா. நம்மனா கொஞ்சம் அது படிச்சு எப்பயில இருந்தேதான் நாங்க அப்படி இல்லையே கொத்தடிமைங்க. அது எப்பயில இருந்தேதான் இல்ல. இந்த இடி ஸ்டே வாங்கின ஒரு மீம் ஒண்ணு போனேன், ட்ரிபிள் ஆர் மீம் ஒண்ணு போட்டேன். வேற என்டிஆர் கேவால ராமச்சந்திரன், ஏன்னா இதுக்கு மட்டும் வாங்கினியா, வகுப்புக்கு கொஞ்சம் தடை வாங்கி கூடியாண்ணா அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கெல்லாம் வக்கீல போட்டு போறீங்களா, வகுப்புக்கு போக வேண்டியதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகம் போல. படம் கிளைமேக்ஸ்ல அந்த டெம்ப்ளேட் அண்ணா சொல்லி கூட ஆனா வகுப்புக்கு கொஞ்சம் தடை வாங்கி கூடியாண்ணா. அதானே ப்ரோ, கல்வி வேணும், வகுப்பு கொஞ்சம் தடை வாங்கி கூடியாண்ணா. ஆனா சரியான டெம்ப்ளேட் ஆனா இது கல்வி வேணும்னா. நீங்க டாஸ்மாக்குக்காக போறீங்க, அண்ணா நகர்ல ஒரு குழந்தை கேஸ் சிபிஐ மாறதுக்காக ஒரு வழக்குக்கு, அதாவது ஒரே ஒரு வழக்குக்கு வாதாடக்கூடிய வக்கீலுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறீங்க. தட் மீன்ஸ் ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கேஸ் வாதாடுறதுக்கு 50 லட்சம். அப்படிப்பட்ட வக்கீல போறீங்க. இந்த வகுப்புக்கு அப்படிப்பட்ட வக்கீல் நீங்க போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல நம்ம சைடு வந்து. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் போடுற மாதிரியே டிஎன் கவர்மெண்ட் போட்டிருந்தா இன்னும் அதிக பயம். என்னன்னா உங்களுக்கு ஈடி வேற தலைக்கு மேல இருக்கு, நம்ம உள்ள போனா இன்னும் பயங்கரமா போட்டு அடிப்பானுன்னு நினைச்சாங்களா, இல்ல இவங்க உண்மையிலே தேர்தலுக்காக இதை கடைசி வரைக்கும் கொண்டு போன உருட்டுன்னு நினைச்சாங்களான்றதான். இல்ல ஆகாஷ் கடையை பூட்டுன்னு ஓட்டாதான், கடையை பூட்டு அங்கிட்டு ஓடுறானே, அது நடுவுல வேற இவரதான் உள்ள பூந்துதான் நான் டெல்லி செல்கிறேன் அப்படின்னு ஒரு மாஸ்க் காட்டுங்கிறாப்புல. ஆனா இதெல்லாம் நிக்காம போயிடும். எவ்வளவு நாள் நீயே மறைஞ்சுன்னு இருப்ப, எவ்வளவு நேரம் அவரும் டெல்லியில இருப்பாரு, வருவார் ப்ரோ. கோயில ரொம்ப நாள் இருட்டுல இருக்காது ப்ரோ, வெளிச்சத்துக்கு வந்துடும் மாட்டோம். வந்துருச்சு, பராசக்தி படம் வரணும் மட்டும் எவனா நினைச்சிட போறீங்க, வரவே வராது. இன்னும் கேட்டா சிவகார்த்திகேயன் அந்த படத்துல நடிக்க மாட்டாப்ல எனக்கு தெரிஞ்சு, அவர் ரிட்டையர் ஆயிட்டு இருப்பாரு வந்து. இல்ல சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சிவகார்த்திகேயன் இடத்துல இருந்து பார்த்தேன்னு சத்து. ஆனா சிவகார்த்திகேயன் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது சார், பொங்கலுக்கு வேணாம், ஏன்னா விஜய் லாஸ்ட் படம்னு. ஆனா அங்க உதயநிதி அந்த ஆகாஷ் பாஸ்கர்ல அப்படி தருமா, உன் வேலை என்ன நடிகர் தானே புரியுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாது, புரியுதா? ஏன்னா நீ டாப் ஆக்டரா இருந்தா இல்லடா, இல்ல ரிக்வஸ்ட்னா மேட்டர் என்னன்னா, நீ சொன்னாலும் மதிக்க மாட்டான், நீ ரிக்வஸ்ட் பண்றது வேற மேட்ரு. அங்க அவனுக்கு ஆனா அவனுக்கு மேட்ரு என்னன்னு புரியுத, நீ சொன்னாலும் மதிக்க முடியாது. சூர்யா துல்கர் சல்மான் நினைச்ச மௌன ஜஸ்ட் மிஸ். ஆமாமா, தெரியாதா படத்தோட ஃபர்ஸ்ட் காஸ்டிங் சூர்யா துல்கர் சல்மான். நசியா கூட ப்ரோ. சொல்லு பாவம். ஆனா அந்த படம், இந்த படம் பேர் தான் புறநானூறுன்னு வச்சிருந்தாங்க. ஆனா சூர்யா தான் சூர்யா நடிச்சு கிளாஸ் இல்ல, அது ஜேம் ரவி இருக்கிறதுல யார் தம்மா, தமன்னாவோட எக்ஸ். தமன்னா எக்ஸ் யாரு? இந்த விஜயகுமார் அவன் பேரு விஜயவர்மா. விஜயவர்மா. ஆமா, ஒரு விதத்துல நம்ம அண்ணனை பாராட்டணும். தயாரிப்பாளர் வரான், காசு கொடுறான், கண்ண முடி அவர் கமிட் பண்றதுல என்கொயரி பண்றாரு. அவங்களை பத்தி கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா, அவங்க பேக்கப் கரெக்டா, அவங்க அந்த பணத்தை வந்து ஒழுங்கான வழியெல்லாம் சம்பாதிச்சுக்கிறாங்களான்னு இத்தனை வருஷம் தான் ஒரு இதுல இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பிசுறு தட்டுற ஒரு வேலை பார்த்ததுன்னு நேரம் எப்பயோ வந்துட்டுதான் நம்ம எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இது பண்ணிருப்போம். ஏன்னா அடிக்கடி இப்ப டூருக்கு போற மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு ரைடு வருவானுங்க. உண்மையிலே எப்ப பார்த்தாலும் விஜய் வீட்டுக்கு ரைடு, ஏன் புலி டைம்ல இருந்து ரைடு தான் போயினுறானுங்க அப்பத்துல இருந்து. ஒரு நீ நினைச்சு பாரு, சப்போஸ் ஜனநாயகம் மட்டும் டான் பிக்சர்ஸ்ல நடிச்சிருக்கணும், திமுக அடிப்பான், ஏன் அடிக்கிறேன்னு தெரியாமலே. அதெல்லாம் கூட நடக்காத விஷயங்கள் நடந்தா பொழந்திருப்பானுங்க வந்து. இல்ல தளபதியே பாத்துருப்பாரு. அதான் இல்ல டான் பிக்சர்ஸ் வந்து சொல்றான்னு சார், நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், கணக்கு வெளியே அனுப்பு. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போட கடிப்பானுங்களே, சன் பிக்சர் கூட பண்ணலையா, அது பண்ணலையான்னு அது மாதிரி தானே சொல்றேன். இல்ல நடுவுல ஒரு பெரிய கூத்து இருந்துச்சு, கலர் நோட் பண்ணியால. என்னது, விஜய் வந்துட்டு தீவிரவாதி மாதிரி அதான் முஸ்லீம்க்கு வந்துட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பீஸ்ட காட்டிட்டு, யார் இந்த திமுக காரனுக்கு விஜய் முஸ்லீம் சப்போர்ட்னு இருந்ததுல நடுவுல போய் அந்த நோம்பு கஞ்சி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாரு. அதனால போட்டானுங்க குவாட் பண்ணி ஒரே ஒரு கமெண்ட் தான் எல்லாம் போட்டானுங்க, ப்ரொடியூஸ்டு பை சன் பிக்சர். டேய் பைத்தியமாடா நாங்க. அதான் ஏன்டா நீயே ப்ரொடியூஸ் பண்ற, நீயே படத்தோடைய சர்டிபிகேட் இவன் தான் பண்ற, புரியுதா? இவன் தான் ஆச்சு இது பண்ற, டிஸ்ட்ரிபியூஷன் நீ தான், நடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்ததான் நீ தான், புரியுதா? ஆமாண்டா, இதை மறந்துட்டான்டா.
லூசாடா இல்லடா லூசுடா அவனுங்க. அதான் மாமா லூசு மாமா அந்த படம் சன் பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டேன். ஓ அதே மாதிரி திருந்தலாம் மாமா தான். டேய் லூசுடா இல்லண்ணே பைத்தியம் உனக்கு என்னடா ஆச்சு? இல்ல யோசிச்சு பாரு. இல்லடா இப்ப உனக்கு அப்ப அந்த படத்துல இந்த கான்செப்ட் பிடிக்கலன்னா நீ தூக்கிட வேண்டியதானே. நீ தானடா படத்தை எடுக்கிற. நடிகரத கேக்குறான் பத்தியா, எடுக்கிறதே நீ தான்டா. சென்சார புரிஞ்சுக்கிற முதல்ல. நீ இல்லாத விஷயம் நீ பண்ணக்கூடிய தப்பா சப்போஸ் வந்து சமூகத்துல ஒரு விஷயம் அது வந்து இதுவாகும்னா அந்த சீனை கட் பண்ண சொல்லுவாங்க. சரியா இல்லையா? படத்தையே கூட பிளாக் பண்ணிடுவாங்க. ப்ரோ சரியா? சென்சார்லாம் இப்ப சம அலெக்ஸ் ப்ரோ ரியல் லைஃப் வடச்சனை ஆண்ட்ரியானா இப்போ வந்து அக்கா தான் ப்ரோ. தப்பா திட்டின்னு இருக்காதீங்க. இல்ல என்னாச்சு நான் புரியல. வார்த்தையா பேசல சொல்றேன். இல்ல முதல்ல திட்டுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது திட்டுற கட்சியும் இது கிடையாது. நீ என்ன பண்ற? நாலுல இருந்து டிஎம்கே டிபி பேசணுவா நான் சமாளிச்சேன் ப்ரோ செத்துறேன். இந்த மாவீரம் பத்துல கல்லு குதிப்பான் பாத்தியா பீச்ல, அது மாதிரி நான் குதிச்சுறேன். ஆனா இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, என்னமோ உதயநிதி நடிச்சதெல்லாம் காவியம் மாதிரியும் நாங்க நடிச்சதெல்லாம் தப்புன்ற மாதிரியும் எத்தனை வரானுங்க. இதுல இன்னொன்னு ஒரு கமர்ஷியல் படத்துல கூட பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்றதாண்டா நம்பாலு. பைரவத்துக்கு அலையத்தம்பகன் டைரக்டர் திரும்ப அது பண்ணாலும் ஊத்தும்ன்றது மேட்டரும் அவருக்கு தெரியும். இருந்தும் பொலிட்டிக்கல் ஏதாவது மெசேஜ் நம்மள பத்தி குறை சொல்ற பிரச்சனை இல்ல. உதயநிதி என்ன எடுத்திருக்காரு பார்த்தா லாலா கடசாந்தி தான். ஏன் நல்லா இருக்கே. லாலா கடசாந்தி பிடிக்காத? அதான் எடுத்திருக்காரு. உதயநிதி ஒரு படம் நல்ல படம் எடுத்திருப்பான்டா, மனிதன். ஆனா அந்த படம் சொல்ல படம் நல்லா இருக்கும். ஓகே இல்லடா அது நடிச்சவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பேசுறதுலாம். கிளைமேக்ஸ் படம் நல்லா இருக்கும். என்னன்னா ஏதோ பேசுறேன்னா இல்ல பூமரை யோசிச்சு இல்ல பாஸ் யோசிச்சு பாரு. நீ சொல்றதெல்லாம் இல்ல மாமே இல்ல கலரு அவரு வக்கீல் கோட்டு போட்டு சொல்றது எல்லாமே தப்பு பண்றதெல்லாம் டிஎம்கே காரணங்க தான். புரியுதா? அது எடிட் பண்ணி போட்டாலே அது ஒரு சிங்கம். நல்லா மாமன்னன் எப்படி நடிச்சானே தெரியல இப்போ வரைக்கும். மாமன்னன் அது இல்ல அது வேற கடைசி படம் தானே அது. யாரு கேட்டா? இல்ல எனக்கு மாமன்ல பிடிச்சத ஒரு மீம் என்னன்னா, வடிவேலும் உதயநிதி உல்டாவை போட்டு கத்தி வச்சு உள்ள உட்காந்து இருப்பானுங்க. தம்பி இந்த கதவை தாண்டி எவன் வந்தாலும் உள்ள விடக்கூடாது. ஏன்னா கதவு பூட்டி வச்சு பூட்டி கதவை தாண்டி அவனும் உள்ள வரக்கூடாது. இது என்ன தங்க கதவை திறந்துட்டு ஒரு நியாயம் வேணாமா? கதவை திறந்து இந்த இதுவும் இருக்குமா? அது என்னது? ஐயோ இப்பதான் சிங்க் ஆச்சு நடுவுல. வேற இப்பதான் ரிக்வஸ்ட் யாரும் இல்ல. இப்ப பிலிமோகிராஃபி லிஸ்டே வருதுன்னு ஏன் எல்லாருமே ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா கடைசி படம் நினைச்சதே வந்துட்டு உதயநிதி சார். யாருமே உதயநிதி ஹீரோ பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபாசில் ஹீரோன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். இல்லடா அவன் டிசப்பாயிண்ட் ஆனது என்னன்னா, இல்ல அவன் உதயநிதி ஹீரோ பாக்குறது டிசப்பாயிண்ட் இல்ல. அங்க தப்பான கேரக்டர் எல்லாம் மாசா பாத்துட்டானுங்க. புரியுது? நெகட்டிவ் கேரக்டர் மாசா பாத்துட்டானுங்க. நிறைய பேரு தப்பானவன்ல ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சு போல அந்த கேரக்டர்ல. இதோ இப்ப கலர் மாதிரிதான். கலர் தான் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். பொள்ளாச்சி சூரியனு அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்டா கேஸ்ட ஒழிக்கணும்னு படம் எடுத்தா நீ 3 இல்ல இந்த சந்திரமுகில ஓடுவான எலும்பு பையன் சும்மா கிடந்ததை கிளப்பி விட்டு போயிட்டான்னு கடைசி போடுன்னு அந்த படம். அந்த படத்துல ஃபஹத் ஃபாசிலுக்கு ரோல் கொடுத்தது தப்பு. அவன் என்னமா நடிப்பான்? இல்லடா அவன் மரணமா பண்ணிட்டான்டா. அந்த கேரக்டர் கிட்டே அந்த ஜென்யூனா மாஸ் கட்டிங் அந்த மாதிரி. அந்த சாப்பிட்டா நடிப்புல அந்த படத்துல ஒரு உதவியிலே தூக்கி சாப்பிட்டான் அந்த நடிப்புல சொல்ல போனா. ஆனா ஒரு நிமிஷம் இந்த பாட்சா நம்ம கிட்ட பழிக்காதுன்னு தான் தலைவர் இருந்தாரு. அதான் ஃபஹத் ஃபாசில் நடிப்பான அவனை காமெடியா போட்டுருங்க. எங்க வேட்டை ஆனா கமல் கரெக்டா யூஸ் பண்ணிருப்பான். ஆக்டிங் ஏத்த மாதிரி அந்த இது பண்ணிருப்பான். அந்த ரோலுமே நல்லா தானே பண்ணான். ஆமா ப்ரோ வேட்டையன் கொஞ்சம் பாக்குற மாதிரி காரணம் ஃபஹத் ஃபாசில் தான். அது எங்கடா பாக்குற மாதிரி இருக்குது. இல்ல ஃபஹத் ஃபாசில் நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. அது நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா நஜீர் உதய அண்ணாவும் நல்லா நடிப்பாரு. ஒரு சீன் சொல்றேன் மாமன்னன்ல. சாரி அவரு செங்கலை தூக்கி நடிச்சது கேட்கல, படத்துல நடிச்சது கேக்குறோம்.
உண்மையிலே மாமன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் தூக்கம் வந்துருச்சு. இரியா நீ அப்புறமா சப்போர்ட் பண்ணி 100 கோடி வசூல் அப்புறம் சொல்லியா. மாமனா மாமன்னனா 100 கோடியா? டேய் அவன் மாமன் பேசலடா, மாமன்னன் பேசுறாங்க. மாமன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. மாமன்னன் பாஸ் சொல்லு. அதுல என்ன ஆகும், வடிவேல் அடிச்சுட்டு டைலாக் பகத் பாஸ்ல எங்க உதயன் 4 பேர் கையை வச்சிருவான். அப்போ உதயன் ரியாக்ஷன் பகத் தெரியும். இல்ல அத வேற எடிட் பண்ணிட்டானுங்க. இல்ல அதான் பூமர் இந்த மாதிரி ஒரு சீனே ஞாபகம் வரல, என்ன பண்றது? இல்லடா இல்ல உண்மையில அந்த படம் வந்துட்டு எங்க வந்துட்டு நல்லா இருந்ததுன்னா இன்டர்வல்ல வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அடிக்கும்போது நல்லா இருந்தது. ஆனா அடிச்ச பிறகுதான் தெரியுது அதான் என்னடா இதுதான் பைத்தியக்கார பார்த்து இதான் இது வந்துட்டோம். ரெண்டு பேரும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் தூங்கிட்டேன் நானு படம் பார்க்கும்போது. உண்மையில வடிவேல் ரியாக்ஷன் கொடுக்கும்போது போன்ல டவுன்லோட் பண்ணி படம் பார்த்தேன் ப்ரோ, தூங்கினே பார்த்தேன் அப்படியே. சொல்லு பாஸ். நான் தியேட்டர் போனேன் இந்த படத்துக்கு. தியேட்டரா? முதல்ல தியேட்டர் போனது தப்பு. அதான் இதனால ஃபஹத் பாசிலுக்காக போனேன், எனக்கு புரியல. ஃபஹத் பாசில் ஒரு நல்ல நடிகன். சரி சரி சாக்லேட் கொடுத்தாங்களா? ஒரு ப்ரோ அந்த டெம்ப்ளேட் எடுத்து விடுங்க ப்ரோ. ஆனா இல்ல அப்ப நதீர் உன்னால அந்த 60 கோடியில 150 ரூபா வந்தது நீதானே? ஆமா 150 ரூபாயா? என் குடும்பமே போனுச்சு, 10 பேரு குடும்பம் இந்த சுதந்திரம் தான் குடும்பமே உப்புமா சாப்பிட்டு இங்க இல்ல குடும்பமே உப்புமா சாப்பிட்டதுக்கு இங்க வந்து உட்காந்து பேசினுக்கிறோம். அவனுக்கு இருக்கு பேரு. சூப்பர் ப்ரோ. அப்போ 150 ஐஸ் போல நதி தாட கான்ஃபிடன்ஸ் கொடுத்துறான் உதயனாக்கு. அட பாவீங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல அந்த படத்துல இல்ல ஏதோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இன்ட்ரோக்கு எல்லாம் கை தட்டு இருப்பானுங்க. ஒரே ஒருத்தன் தான் கை தட்டு இருந்திருக்கான். ஏதான் உதயநிதி இன்ட்ரோ சூப்பரா என்னமா பண்றாரு? அது நான் சொன்னீங்கன்னா கடுப்பாயிடுவேன் பாத்துக்க. நீ வேற யாரு? நீ தான்டா உங்க குடும்பத்துல ஒண்ணு திட்டு இருப்பாங்க. என்ன கிளம்பு பண்ணுகிறான்னு. அலெக்ஸ் எனக்கு என்னன்னா அந்த டைம் இன்னொரு விஷயம் காண்டாயிடுச்சு ப்ரோ. அந்த கீர்த்தி சுரேஷ் பார்த்தா ஸ்டாலின் பையன்டி சூப்பரா இருக்கலன்னு அதுதான் எனக்கு ஏன்டான்ற மாதிரி. எனக்கு அந்த படம் வரும்போது ஒரு மீம் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. மாரி செல்வராஜ் நீ அரசியல் வர்றதுக்கு லாக்கிலன்னு கையில பன்னிக்குட்டிய கொடுத்து உட்கார வச்சிட்டான். சிம்பாலிக்கா சொல்லிக்கிறான். அது நமக்கு தான்டா தெரியல. சரியான மீம். இன்னொருத்தவனு போட்டிருப்பான் உட்கார சொன்னா மூடிக்கிட்டு உட்காரணும். இந்த யார் இந்த சமுத்திரம் டேப்லெட் போட்டாதான் அதை விட்டுட்டு பெருசா பேசினுக்கிறேன். எனக்கு ஒரு படத்துக்கு போய் ரொம்ப கடுப்பான படம்னா கர்ணன் சொல்லுவேன். என்ன கதையே புரியல எனக்கு. கர்ணன் பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. கர்ணன் பிடிக்கல. இதுதான் அவனுக்கு புரியல இல்லையா? கழுதை கால் உடைஞ்சிருக்குன்னு காட்டுறாங்க. நொண்டி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. டீகோட் பண்ண முடியல. இல்லடா என்னைக்குமே ஒரு நிமிஷம் இந்த ஒரு ஜாதியோடைய ஒரு டவுனை காட்டுறாங்க இல்ல ஜாதி படமா காட்டுறாங்கன்னா முதல்ல அது ஜாதி படம் பார்க்காம பார்ப்போம் தெரியுமா? ஏன்னா அது டேரக்டருடைய ஐடியாலஜி எதுவுமே தெரியாது. இப்ப ஸ்டார்டிங் இப்ப ரஞ்சித் மெட்ராஸ் யாருமே அப்படி பார்க்கல. ஆனா மெட்ராஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அட்டகத்தையும் இப்படி பார்க்கல. இது மாதிரி அதே மாதிரிதான் பரியரும் பெருமாள் வந்துட்டு இது என்னதான் அந்த ஜாதி அந்த கீழே இதுன்னு பார்த்தாலும் அது படமா பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கடுத்து அவன் மேடையில பேசும்போது கூட அதெல்லாம் எனக்கெல்லாம் இருட்டு என்னெல்லாம் பிடிக்காது. இரிட்டேட். அதான் அதுக்கடுத்து இல்லடா அதுக்கடுத்துதான் கர்ணன் வந்தது. கர்ணன் பிடிக்கல. அதான் அசுரனுக்கு அசுரன் சூப்பரா இருக்கும். ஆனா விடுதலை பாரு விரட்டி அடிப்பானுங்க விடுதலைய. இல்ல விடுதலை 1 நல்லா இருந்துச்சு. 2 தான் எனக்கு 1 நல்லா இருந்துச்சு. 2 தான் குனிய வச்சு குத்திட்டாங்க. எனக்கும் 1 நல்லா இருந்தது. ஆனா 2 அந்த 2 கெட்டது காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி காட்டும் போதெல்லாம் 2 ஒரு அரசியல் கேம்பெயின் மாதிரி தோழர் பாஸ் தோழர் நதீர் சொல்லிட்டே தோழர்னு. இல்லடா அந்த படம் டியூரேஷன் இல்லடா ஒரு நிமிஷம். அந்த படம் டியூரேஷன் வரும்போதே நான் கேட்டேன் என்னைக்குமே ஒரு ஆக்ஷன் படம் 3 மணி நேரம் எடுத்தா ஏன்னா அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். கண்டென்ட் படம் எவன்டா முதல்ல ஒருத்தனை காட்டான். கண்டென்ட் படம் எவன்டா 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கான். அது வெறும் கண்டென்ட் படம், கமர்ஷியல் கூட இல்ல. அதுக்குதானே திமுக காரங்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அவங்கதான் முட்டுக்கூடாது. விடுதலை என்பது சமூக போராட்டத்துக்கு பாருங்கள் பைத்தியம். போ 3 மணி நேரம் விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்றோம். குண்டடி போட்டு அட்வைஸ் பண்ணாரு. இன்னொரு சொல்ற அவனை இல்ல ஆடியோ லான்ச்ல 3 நிமிஷம் பேசினாலே 2 நிமிஷம் தான் புரியும். இதுல வந்து அதெல்லாம் ஒரு அலெக்ஸ் அதெல்லாம் ஒரு நம்ம டிஎன்ஆ என்ன மளிகை சாமான் மாதிரி 3 வருஷத்துக்கு படம் வச்சுட்டு வந்திருக்காப்ல.
தெரியாதா? இல்ல தனுஷ் அப்துல் கலாம் நினைச்சாலே புதுசாக்குது பாப்போம். எனக்கு தனுஷ் அப்துல் கலாம் பிரச்சனை இல்ல ப்ரோ, அங்க தலைவர் இருக்கான் ஓம் ராவத். அலெக்ஸ் நானும் ரகுவரன் பேசிட்டு இருக்கோம். இந்த ஓம் கம் டு மை ரூம் மாதிரி டிஎன் நான் சொல்லுவாரு போலண்டு. அது மீம் கிரியேட் பண்ணிட்டானுங்க அடுத்த செகண்ட். அதுக்கு ஆமா இல்ல அந்த டைரக்டர் முதல்ல ஆனா பிரபாஸ் ஒரு வகையில பாவம் ப்ரோ. ஓம் இல்ல பாஸ் இல்ல இப்ப இல்ல இல்ல இளையராஜா பயோபிக் எடுத்ததான் நாசமா போனாலும் எல்லாம் கை தட்டுவானுங்க போட்டு சூப்பர் எல்லாம் கலாய்ப்பானுங்க புரியுது. ஆனா அப்துல் கலாம் எல்லாருக்கும் ஒரு எமோஷன் புரியுதா? அது ஹேட்ராடே இல்ல ஹேட்டர் இல்லன்றத தாண்டி எல்லாருக்கும் பிடிச்சது அது எமோஷனல். இது இல்ல இல்ல அது ஏன் தெரியுமா தனுஷ் ஒருவேளை எடுக்கிறாப்னா இல்லன்னா அவன் இவங்கிறான் எடுத்துப்பான் மேரா அப்துல் கலாம் இந்தியான் ரவுடி அப்துல் கலாம் பூமரு நல்ல வேலை தனுஷ் வச்சு எடுக்கிறாங்க. சந்தோஷப்படி இல்ல அக்ஷய்குமார் தான் இந்த மாதிரி படம். ஆனா அக்ஷய்குமார் அப்துல் கலாம் ஒரு கயிறு கொடுங்கடா ஒரு கயிறு கொடுங்கடா வீட்டுல தொங்கிடுறேன் எழுதி வச்சுட்டு. அலெக்ஸ் இவன் அக்ஷய்குமார்லாம் நடிச்சா மோடிஜி ரெஃபரன்ஸ். இல்ல இல்ல மாமே இல்ல யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல பாஸ் மோடி கேமியோ பண்றதெல்லாம் இருக்கட்டும். இல்ல இல்ல அவர் ராக்கெட் வர்றதுக்கு முன்னாடி ஐட்டம் சாங் வச்சு விட்டுருவான். டேய் கிளைமேக்ஸ் என்ன வச்சா என்னடா பண்ணுகிறேன் இல்ல எல்லாரும் டைட்டில் எல்லாம் ப்ரோ இஸ்ரோ கில்லாடி கலாம் கில்லாடி போட்டுருவேன் நம்மளே. சார் சொல்லு. அவன் சாங் வைக்கிறானா இல்லையா அணுசக்தியை அவர் கண்டுபிடிக்கும் போது கோயில போய் அங்க பிரசனை பண்ணாரு சவப்பு குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தான் வெடிக்க விட்டாங்க சீன வச்சிருவானுங்க. அப்போ ராமன் ஹே ராம் பகவான் அப்படியே நெருப்பு வச்சு வந்து ராமர் இமேஜ் வரும். அப்படி ஓ பகவான் இல்ல ஏன்டா இந்த வேலை இந்தியாரங்கிட்ட கொடுக்க கூடாது. இதனாலதான் தெரியல. இல்ல நம் அப்துல் கலாம் பிறந்தது ராமேஸ்வரத்துல, அது வச்சுன்னா அப்புறம் பிறந்து தெரியல. ஓம் ராவத் நீ இல்ல இல்ல நீ வேணா பாரு ராமேஸ்வரத்துல வந்துட்டு அதான் தெரியல அங்கேயும் ஒரு பாட்டு வச்சிருவான் சொல்ல தேவையில்ல. இல்ல இந்த மாதிரி படத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? ராக்கெட் யாரெல்லாம் பாத்தீங்க? ஏன்பா ராக்கெட் படம் யாரெல்லாம் பாத்தீங்க? நான் பாத்துருக்கேன். பாத்துறேன்டா ஓகே தான்டா அந்த படம். அந்த படம் போர் அடிக்கும்டா அந்த மாதிரி எல்லாம் எடுத்தா ஊதிக்கும். ஆனா நதீர இல்ல எனக்கு தனுஷ் தேவையில்ல இல்லடா தனுஷ் இது தேவையில்லாத வேலைன்னு தெரியும் போதுதான் எதுக்கு பண்ணான்னு ஒண்ணு புரிஞ்சுது. ஏன்னா உனக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டு பயோபிக் பண்ணி 330 crores கிட்ட புரியுதா? அதான் இல்லடா இல்ல இது தனுஷ் எப்படித்தமா இது ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்திருப்பான். அதாவது ஒரு மிலிட்டரியில இருக்கிற ஒரு 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 சோல்ஜரை இப்படி பயோபிக் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னா அப்துல் கலாம் யோசிச்சு போயிரு பேன் இண்டியாக்கே தெரியும். அதான் ஓகே ஆனா இல்ல ஆனா பாலிசோட ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஆதி புருஷ் மாதிரி பண்ணானத்துக்கு எலும்பு இன்றுவானுங்க எல்லாரும் அடிப்பானுங்க. நீங்க வேற ஆனா ஒண்ணுடா தனுஷ் நினைச்சிருப்பாரு நீ என்னடா எடுக்கிற பராசக்தி அணுசக்தின்னு எடுப்பு அணுசக்தி பராசக்தி அணுசக்தி. ஆனா மாமி ஒரு நிமிஷம் டிஎல் எல்லாம் நோட் பண்ணியா என்னையும் அஜித் ஃபேன்ஸ் இந்த சூர்யா ஃபேன்ஸுக்கு சண்டை போயிடுவோம். நம்ம உட்காந்து வேர்களை சண்டை அமைதியா இருப்போம். நீ உள்ள நல்லா இல்லடா உள்ள நல்லா நோட் பண்ணி பார்த்தேன்னு அவனுக்கு அடி தாங்க முடியாம விஜய் அஜித் ரஜினின்னு 3 பேரும் ஒண்ணு சேர்த்துப்பான். யாரு இவனுங்க டயர் ஒண்ணு. அதாவது அங்க இல்ல அங்க போனா மட்டும் தான் நம்ம கண்ணி தெரியுது. ஏன்டா இது அசியமா இல்ல ப்ரோ? ஒரு மீம் டேபிள் பாத்தீங்களா? அந்த அப்துல் கலாம் பயோபிக் தெரிஞ்சு பொல்லாத தனுஷ் முறைப்பான் பாத்தியா? அந்த மாதிரி மானத்தா கலாம் என்ன கேட்டா அப்துல் கலாம் பயோபிக் வந்துட்டு ரெட் ஜெயிண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் நடிக்கலாம். சூப்பரா இருக்கும். ரெட் ஜெயிண்ட் கம்பேக் படமா அப்படி வச்சு ரிலீஸ் ஆன பேன் இண்டியா ஒரு படமா கொடுத்து ரெட் ஜெயிண்ட்ல பேன் இண்டியா பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது ரெட் ஜெயிண்ட் மட்டும் பண்ணி சன் பிக்சர்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணி. உண்மையிலே சார் அப்துல் கலாம்னா கிளிக் ஆனா இல்ல கலாய்க்கிறத தவிர்த்து ஒண்ணு சொல்றேன். அப்துல் கலாம் படம் பூமர் விட்டு கேக்குறீங்க. நீ பேசுறது ஒரு நிமிஷம் பாஸ் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அவன் பேசுறது விட்டு கேக்குதியா பூமர்? நீ பேசுறதே கேக்கலடா இரு நீ சொல்லு ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கேக்கலையா? இல்ல அப்துல் கலாம் கிளிக் ஆயிடுச்சுன்னா 1000 கோடி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல நீ கம்முனு உட்காரு பாஸ் சொல்லு. 1000 கோடி பாதி 1000 கோடின்னு சொன்னாலே ஏன்டா ஆஃப் பண்றேன்? போஸ் வந்து ஒரு அப்துல் கலாம் அந்த லாஸ்ட் அந்த கேட்டப்பட்ட உண்மையை பாஸ்கர் கொடுக்கலாம். அந்த ஆள் எல்லாமே
நல்லாவே பண்றது. இல்ல இப்ப இல்ல தனுஷ் வந்துட்டு இப்படி ஒரு பயோபிக்னும் போது இது ஃபர்ஸ்ட் ஏத்துக்க தோணல. ஆனா இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது லுக் இதெல்லாம் வேற விஷயம். அப்படியே வந்துட்டு அதை நல்லாவே பண்ணாலும் அது ஆனா இப்ப வாய்ப்பு இருக்குது தனுஷ் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு 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 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இது எங்க திறமை இடிக்குது, ஆதி புருஷ் டேரக்டர்னு தெரிஞ்சவனே எல்லாம் நெஞ்ச புடிச்சிட்டானுங்க. அதுதான் நானும் சொல்றேன். தனுஷ் பண்றது பிரச்சனை இல்ல ப்ரோ, தனுஷ் பண்ற பிரச்சனை இல்ல, ஓம்பரா தேடுதான் இங்க பிரச்சனையே. ஆனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த படத்துல சூர்யா கேமியோ இருக்கு. யாராவது ஏன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். ராக்கெட்ரியில கேமியோ இருந்ததுனாலயா? சூரிய போட்டல அப்துல் கலாம் மீட் பண்ண போறல தம்பி எந்த ஊருப்பா. ஆனா அந்த குரல தான் ஆமாங்கய்யா ஐயா ஐயா அதான் பறக்க வைக்கணும் ட்ரை பண்றையா, விடவே மாட்டானுங்க, வாட்ச்மேன் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. தம்பி மதுரையா? ஆமாங்கய்யா. ஆனா சரியா சரியான வாய்ஸ் இது கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு அந்த சீன். அது கேபிஒய் நவீன் தான் பண்ணது அந்த வாய்ஸ். அப்துல் கலாம்லாம் இல்லடா, கிடைச்ச ஒரு உண்மையிலே ஒரு ஜெம் மாதிரி. அது இதுக்கப்புறம் வராது, இந்த மாதிரி வருமானு தெரியாது. அந்த மாதிரி யாரு வருவா இதுக்கப்புறம்? இல்ல இந்த ஜென்ரேஷன் படி அந்த மாதிரி இருந்தாலும் அது ஏத்துக்க மாட்டானுங்க, புரியுதா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும். இதுக்கு அடுத்து யாரா வந்தா கூட அந்த மாதிரிலாம் இருக்கவும் முடியாது. இருந்தாலும் அது தெரியாது. அலெக்ஸ் டியோட லைனப்ல என்னென்ன படம் இருக்கு? அவன் எல்லாமே இருக்குடா. நீங்க ஏதாச்சும் சாவுங்கடா, டயர் 2 எல்லாம் வேர்கல்ல சாப்பிடுங்க எல்லாம் உட்காந்து பாத்துக்கணும். எவனும் இன்வால்வ் ஆகாது. இவன் அமரன் டைரக்டர், போர் தொழில் டைரக்டர், மறுபடியும் மாரி செல்வராஜ், இளையராஜா பயோபிக், இட்லி கடை. ஆனா இல்லடா, இதுல கொடுமை என்னன்னா, இப்ப இந்த ஆள் இல்லன்னு அதான் விஜய் இல்லைன்னா உனக்கு டையார்ட் ஃபேன்ஸ்ன்றது அது இவனுங்க கண்ணுதற்கு அதை பார்ப்பானுங்க. ஏன்னா இப்ப சும்மா இப்ப சொல்லலாம், இப்ப இது வந்துட்டு தான் அஜித்துக்கு வந்துட்டு இந்த யங்ஸ்டர் இந்த புள்ளிங்கோ இந்த மாதிரி ஒரு கேங் இருக்குதுன்னு எடுத்துப்போம், புரியுதா? ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது. ரஜினிக்கு வந்துட்டு தான் நார்மலா படம் நல்லா தான் பார்ப்பாங்க, தூக்கி வச்சிருவானுங்க. அவங்க ஃபேன் பேஸ் எல்லாம் இப்ப கிடையாது. ஆனா சின்ன குழந்தையில இருந்து அந்த பெரிய வயசானவங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஆக்டிவ் ஃபாலோஸ்னு ஒன்று தெரியுமா? விஜய் படம் எப்படி இருந்தாலும் போய் பாக்குறாங்கன்னா அது விஜய் மட்டும் தான், புரியுதா? அதனால தான் வந்துட்டு இப்போ நீ டயர் 1 ஈஸியா சொல்லிடலாம், விஜய் நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா டயர் 2 ஒன்னால சொல்ல முடியாது. ஃபேன் பேஸ் இடிக்கும், படம் இடிக்கும், வேற ஏதாவது ஒருத்தன் வளர்ந்து வருவான். நேத்து பார்த்தா அதான் நான் தான் ரங்காவா ராய சக்திவேல்னு ஒருத்தன் வந்தான், நேத்து இன்னொருத்தன் வந்தான். நாளைக்கு இல்ல தெரியாதா, நாளைக்கு அப்துல் கலாம்னு இன்னொருத்தன் வரான், தெரியாது அதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எங்க அண்ணன் விராட் கோலி பயோபிக்ல வருவாரு. இதனாலதான் சொல்றேன், உதயநிதி அண்ணா நீங்க இல்ல, உதயநிதி அண்ணா சினிமால இல்லாதனால டயர் 2 பசங்களுக்கு கொழுப்பு ஏறிச்சு. உதயநிதி அண்ணா மட்டும் சினிமால இருந்திருந்தா அவருதான் டயர் 2 ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. அவருடைய ஒரு படமும் தெரியாத, ஒரு படமும் சாதனைகள். ஒவ்வொரு படமும் 500 கோடி ஒரு காணல இல்ல சந்தானத்தை தூக்கிட்டா ரோட்ல போறவனும் அதிகமாண்டா. அலெக்ஸ் அந்த ஆள் படம் என்னன்னு தெரியுமா? நான் பாத்திருக்கேன். இது ஒரு கண்ணாடி, கதிர்வேலன் காதல், மனிதன் அப்புறம் மாமன்னன், 4 படம் தான் பாத்திருக்கேன். மேக்ஸிமம் இல்ல போன்லயே சொல்றான்டா, பாத்திருக்கேன். இல்ல தியேட்டர்ல இது மட்டும் தான் பார்த்தேன். அது என்ன படம்? இல்ல அவர் நச்சதே கம்மி படம் தானே, மேக்ஸிமம் படம் எல்லாம் பாத்துட்டேன். ஆனா பாச ஒரு நிமிஷம், ஆனா என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க, கெத்துன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் ஹிட் ஆகும் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் ஒரு படம் இல்ல எனக்கு பாட்டுலாம் பிடிச்சதுடா. அதான் இல்லடா சொல்றது கேளு, ஹீரோயின் பாட்டு, விக்ராந்த் வேற வில்லன்னு, புரியுதா? பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது உண்மையில. பிஜிஎம் எல்லாம் கேட்டு போற பாட்டுலாம் நல்லா இருக்கும். படம் ரிலீஸ் ஆச்சு, தூக்கி போட்டு மெரியிறானுங்க. சரி டிவில வந்தோடனே பாக்கலாம், அப்பெல்லாம் டிவி தான், புரியுதா? சரி டிவில வரும்போது பார்த்தா அப்பதான் தெரிஞ்சுது உண்மையில விக்ராந்த் ஹீரோ போட்டுருக்கலாம். இல்லடா விக்ராந்த் ஹீரோ போட்டுருக்கலாம் போலுது. நதீர் சொன்னான்ல உதயநிதி 4 படம் பாத்துருக்கேன். உதயநிதிட்டு போய் அவனுக்கு 5 படம் சாரி சார் உங்களுக்கு 5 படம் பாத்துருக்கு சார். சார் நீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? நான் நடிச்சதே 5 படம். 5 தான். மேலே நடிச்சிருக்க. தமன்னா கூட ஒரு படம் நடிச்சாரு, தமன்னா கூட என்ன படம்? ஏதோ ஒரு ராமசாமி படம், கண்ணே கலைமானே. தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? தெரியுதா? டேய் இல்ல எனக்கே தெரியல. பிரணவ் தான் கேஸ் அவங்கள எழுதுங்க ப்ரோ. படம் பெருதுக்கு நான் ஏன் ஊபியா இருக்கு போறேன். இன்னொன்னு இல்ல மனிதன் எவனாவது வந்துட்டு தான் உதயநிதி பேர்ல எழுதுனா கொண்டு போட்டுருவான். அன்சிகா பேர்ல எழுதுங்க, ஓகேவா? முன்னாடி அன்சிகா பேர்ல எழுதுங்க ப்ரோ. சந்தானம் பேரு மனிதன்ல எங்கடா சந்தானம்? படம் பார்க்காதான்னு கூட்டின்னு வந்து மனிதனா? சார் ஓகே நினைச்சேன். ஆமா கரெக்ட் தான். அன்சிகா நல்லா. ஆனா
மனிதம் உண்மையாவே நல்லாதான் இருக்கும். ஆனா இல்லடா, இல்ல ஒரு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு கேட்டிருப்பாங்க ஸ்டாலின் அவர்கிட்ட, உங்க உங்க ஃபேமிலியில இதுக்கப்புறம் யாராவது அரசியல் வரலாம் கேட்டா, எங்க குடும்பத்தில் இனி யார் யாரும் வர வந்தாலும் மாட்டாங்க நானே தானே. தான். இல்ல அவரே அக்செப்ட் பண்ண மாட்டாராம், வந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நாங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதேதான் உதயநிதி கிட்ட போய் கேட்டாலும், இல்ல நான் அதான் உதயநிதி தான் மாசு. ஏன் தெரியுமா, அவர் டைலாக் பாரு, அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தனால நான் அரசியலுக்கு வரலாம் அவசியம் இல்ல, புரியுதா, கெத்து. அந்த மாதிரி அங்கே கேள்வி நிறைய எனக்கு சீனியர்லாம் இருப்பாங்கன்னு சொன்னான் பாத்தி, அதான் வெயிட். அதான் இல்ல ஆமா, ஹைலைட் என்னன்னா என்னை விட சீனியர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி போஸ்டிங் தரணுமா. ஆமா, இப்ப யாரு துணை முதலமைச்சர்? சின்னவரு சின்னவர் எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல விடு. இல்ல ஆகாஷ் பாஸ்கர் மட்டும் மாட்டி இல்ல யோசிச்சு பாரு. இல்ல இல்லடா, ஆகாஷ் பாஸ்கரை மட்டும் மாட்டிக்கணும், எனக்கு தெரியாது சார், எல்லாம் உதயநிதி பட்டாணத்துக்கு க்ளோஸ். போன வருஷம் நம்மளால மாட்டிப்பாரு யாரு, சின்னவரு இல்ல அலெக்ஸ், எங்க எஸ்டிஆர் அண்ணன் இப்பதான் ஷூட்டிங் போலான்னு பார்த்தாரு, இப்படி பண்ணிட்டீங்களா? இல்லனா டேய் கம்முனரா வாய கிளறி நீ பண்ணிட்டீங்க. அலெக்ஸ் ப்ரோ சின்னவரு போன வருஷமே மாட்டிருப்பாரு, இது ஃபார்மர் ரேஸ்ல மாட்டிருப்பாரு. யார் ஏகே கூடயா? இல்ல ப்ரோ, போன முறை ஃபார்முலா ரேஸ் வச்சாரு பாத்தியா சின்னவரு. அதுவா? சின்ன நியர்லாம் வந்துருக்கலாம். அதை பத்தி பேசினா வேற லெவல்ல பேசலாம். வேணாயா பர்சனல்லாம் வேணாயா. எனக்கு பரவாயில்ல. இந்த ஓகேக்கு அப்புறம் சந்தான மாதிரி உட்கார வைக்க போறான்னு ஜெயில. அதுதான் அப்படி இருந்தே என்னவா கோபால் கடையில வாத்து பிரியாணியா மச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இல்லடா, நேத்துல இருந்தே பசங்க மேல சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு எல்லாருக்கும், தெரியுமா அந்த இஷ்யூ? அதனாலதான் எல்லாம் பார்த்து இதுல விஷயம் என்னன்னா, யாருமே அதுல அபியூஸ் பண்றா கிடையாது, சரியா? இந்த இடி சம்பந்தமான கேஸை எடுத்து அதுல வந்து ரெஃபர் வீடியோ அதை பத்தி தான் போட்டுருந்தாங்க. யாரும் அபியூஸ் எல்லாம் போட, 1-2 பேர் பண்ணாங்க, அவங்களுக்கும் போச்சு. ஜென்ரலா எடுத்து போட்டாங்க. ஒருத்தர் உதயநிதி வீடியோ தான் எடுத்து போட்டான், அவங்க கூட வந்து ஆகாஷ் பாஸ்கர் இருக்கிற வீடியோ தான் எடுத்து போட்டான். ஏடிஎம்கேல ஜெயக்குமார் போட்டிருப்பாரு, அந்த வீடியோ தான் அவன் ஷேர் பண்ணான். அவனுக்கு சைபர் கிரைம்ல இருந்து கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க கையில அதான் இல்ல பாச, இந்த கில்லி போத்தல பிரகாஷ்ராஜ் கம்ப்யூட்டர் நோண்ட பாருதான், கண்ணை பெருசு பண்ணு அந்த மாதிரிதான் இருக்கிற பாக்குற எல்லா ஐடியும் பண்ணிருப்பானுங்க போலதான். ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு நம்ம கிட்டே வந்து கேட்டிருந்தானுங்க. முதல்ல உன் ட்வீட் கரெக்டா எந்த தப்பான ஒரு இதுவும் இல்லாம போட்டுறியான்னு உனக்கே தெரியும். அதாவது இப்ப ஏதாவது கெட்ட வார்த்தை இல்ல மீடியானா வந்துட்டு அதான் நீ போடுற இமேஜஸ் வீடியோஸ்ல வந்துட்டு எதுவுமே தப்பான இது இல்லைன்னா நீ வந்துட்டு கூலா இருக்கலாம், உனக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது. அதான் ஆனா இவனுங்க எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி பண்றானுங்க? இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு டிஎம்கே நீ எதிர்த்தா வந்துட்டு உன் ஐடி போயிடும், இல்ல டிஎம்கே எதிர்த்தா வந்துட்டு உனக்கு அதான் கேஸ் விழும் அப்படின்றது இவங்களுக்கு தான் ஒரு மேனிபுலேட் மாதிரி. அவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு 2 பேரை அச்சனுக்கு ஏன் மீதி வரலாம் வந்துட்டு அடங்கிடுவான் அப்படின்ற ஒரு சிம்பத்தி இது மாதிரி. நடுவில் கூட வந்துட்டு தான் சில பேர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அதான் இந்த மாதிரி தான் இது பார்த்து பண்ணுங்க அது ப்ரோ, எல்லாம் பார்த்து தான் பண்றாங்க. இன்னொன்னு இதுல எனக்கு கொடுமை என்னன்னா, நிறைய சின்ன ஐடி நம்ம சைட்லயே பண்ணிட்டு தப்பா தான் சில ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் அடிக்க மாட்டானுங்க. தெரியாது, எனக்கு டவுட் அது, ஏன்னா அது மட்டும் அடிக்க மாட்டீங்கன்னு. ஆனா நம்ம சைட்ல ஒரு ஐடி விங் அந்த மாதிரி பவர்ஃபுல்லா வேணும். ஒரு பவர்ஃபுல் ஐடி விங் மாதிரி ஒரு பேஜ் இருக்கிற அந்த அதான் வெறும் ஒரு அஃபிஷியல் இது மாதிரி. அவனுக்கு சைட்லாம் பாத்தியா, தமிழ்நாடு பஸ்ஸையும் அதான் மகாராஷ்டிரா பஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி போட்டுக்கிறானுங்க. யோசிச்சு பேர் மேனிபுலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறானுங்க. ப்ரோ நம்மளே ஸ்ட்ராங் தானே ப்ரோ, என்னையாட்டா ஃபேன் பேஸா இருக்கிற உனக்கு இல்ல சொல்றது புரியல. நம்ம ஐடிஸா ஸ்ட்ராங், ஆனா ஸ்பிளிட் ஆயிருக்கும், நிறைய ஸ்பிளிட் ஆயிருக்கும், புரியுது? ஆனா டோட்டலா ஒன்னு கைட் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கணும், ஒரு கைட் பண்ற மாதிரி ஒண்ணு. அது எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்ப இல்ல பண்ணணும், அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடி விங் ஒரு அப்டேட் பேஜ் மாதிரி அந்த மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு பாரு, சீக்கிரமா அதை நடக்கும்னு. ஆமா பண்ணுவாங்க. இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் கரெக்டா ஒரே லெவல்ல வந்து எல்லாரும் ஒன்னா ஜாயின் பண்ணும் போது இன்னும் பெருசாகும் திரும்பவும் சொல்றேன், அதாவது நியூஸ் சேனல்ல அவங்க பக்கம், சோசியல் மீடியா மட்டும்தான் நம்ம பக்கம். டிவியை திறந்தா உண்மையிலே ரொம்ப மேனிபுலேட் பண்ணுவானுங்க. ஏன்னா இன்னொன்னு 21 தாண்டி இப்ப ரொம்ப உசுர கொடுத்து ப்ரொமோட் பண்ணுவானுங்க. ஏன்னா இப்ப டிஎம்கே இன்னொரு தலைவலி, அப்ப ஏடிஎம்கே மட்டும் தான் தலைவலி, புரியுதா?
இப்ப இன்னொரு தலைவலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் ஆன்லைன்ல போயிட்டு இருக்காங்க. கேட்டா ஏன் சினிமா சைட்லயே விஜய்க்கு நிறைய முதுகுத்தெல்லாம் வரும். யாரா வேணா இருக்கலாம் சார், உண்மையிலே. அதான் இந்த கருணாசு, வடிவேலு, நாலு யார் வேணா இருக்கலாம், தெரியல. அவங்களால லிஸ்ட்லயே சேர்க்காத விடு ப்ரோ. ப்ரோ சரத்குமாரே முதுகுல குத்தான் ப்ரோ. சரத்குமார்லாம் அவர் முன்னாடியே பிஜேபி எல்லாம் மாஸ் காட்டினவர்ரா. கட்சி தாவிட்டு ஓடாடுறா கம்னுடுறா. இல்ல சரத்குமார்லாம் முன்னாடியே மாஸ் காட்டினவர் தான். அதான் அவர்கிட்ட போய் ஏன்னா ரம்மி நாயகனை போய் இது பண்றீங்க. ரம்மி நாயகன் அவரு போய் அவர் யாரும் சீரியஸா தெரியல பாத்தியா? அதான் வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, ஒய் ப்ரோன்னு கத்திருந்தான். ஏன்டா அதாவது கலாய்க்க கூட தெரியலனா எதுக்குடா ஸ்டேஜ்ல ஏறுறீங்க? ஓஜா ரே ஓஜா ஏ ஓஜா. நீ என்ன பண்ற? இல்ல உன்னை கைய கால கட்டி போட்டு உதயநிதி படத்தை பார்க்கணும். அதுவும் முக்கியமா 2-3 நல்ல படம், அதை கூட விட்டுணும். 2-3 நல்ல படம் தான் இல்ல, ஒரு நல்ல படம் தான் இது ப்ரோ. நான் ஒரு கேவலமான படம் சொல்லிட்டேன் ப்ரோ. என்ன படம்? உபேந்திராது யூஏன்னு ஒரு படம் இருக்கா? உபேந்திராது யூஏ. அத பாக்க அது வேறடா. நாங்க உதயநிதி பத்தி பேசினா உபேந்திரா படத்துக்கு போன பாரு, அங்க நிக்கிற நீ. அது இல்ல, என் வாழ்நாள நான் பார்த்த ஒஸ்ட் படம் அதான் ப்ரோ. அப்படியா? என்ன இல்ல ஒரு நிமிஷம். இல்ல மான்ஸ்டர், அந்த அக்கா, அதான் அந்த அக்கானா தெரியுதா? அந்த அக்கா பத்தி எல்லாம் பேசாச்சு. அதான் அதெல்லாம் பேசாதீங்க. நான் எடுக்கிற டாபிக்கே இல்லடா, அதெல்லாம் விட்டுட்டேன். ஆனா இதுல ஹரிஸ் ப்ரோ ட்வீட் பார்த்தா நான் சிரிச்சு இந்த குரூப்ல கூட கேட்டிருந்தேன். அவரு கவனம் பேசாதான் இது எப்படி நான் இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, அதான் அண்ணன் கரெக்டா போறதான் கண்ணை கட்டி விட்டு அப்படியே போயிடுங்கன்ற மாதிரி. யாரும் பெருசா கண்டுக்காதீங்க, போனா போட்டோம், அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா, இது அட்டென்ஷன் கிடைக்கணும் சொல்லி விட்டுருக்கானுங்க பாத்தியா? போய் சேர்ந்த உடனே அதான் நான் 1 வருஷம் டிவி கேல இருந்தேன், அது பிஜேபி கட்சி மாதிரி, இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அதான் போய் அதை சொல்லுவான் தெரியுமா, தான் மொய் எழுதிட்டு சாப்பிட்டு வர்றோம், ஒழுங்கா சாப்பிட்டு வரணும். அதான் அதை விட்டுட்டு அதான் குத்த சொல்லிக்கின்னு இது பரிதாபங்கள் சொல்ல மாத்தியா? வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு அதான் அட்வைஸ் பண்ண கூடாதுன்ற மாதிரி. அலெக்ஸ் மேல போட்டிருக்கேன் பாரு, அது ஃபுல்லா பாரு. தெரியும் பார்த்தேன், இது பார்த்தோம். வெசப்பாம்புக்கு ஈக்குவல் ப்ரோ இதெல்லாம். ஏய் ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா, இல்லடா அலெக்ஸ் எனக்கு என்ன தெரியுமா புரியல, இப்போ இது போய் டிஎம்கே ஓட்டுங்கடா, பக்கத்து வீட்டுக்காரன் கூட கூட இருக்காது போல. ஏன் ப்ரோ இந்த வெசப்பாம்புக்கு செம்ம டெம்ப்ளேட் இந்த மாரிப்பட்டில சொல்லாம பாத்தியா? ஐயோ ஏமா பயங்கரமா அதெல்லாம் போட்டுருந்தானுங்க. இன்னொன்னு, இதுக்கு மேல ஏதாவது எலிவேட் இல்ல, இதுக்கு மேல அடிக்காதீங்க, எலிவேட் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. ஆனா அதான் மான்ஸ்டர் இல்ல என்ன பேசியிருந்தோம்னா, நல்ல வேலை வியாழங்கிழமை இந்த வேலையை பார்த்து விட்டுது, வீக்கெண்ட் வேலையை பார்த்து விட்டுருந்தா இன்னும் பெருசா போயிருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப நாளைக்கு ஒரு கண்டென்ட்டா, வீக்கெண்ட்னாலே வேற கண்டென்ட் ஏதாவது ஒண்ணு வந்துடும். கூட நம்ம மலாக்க படம் வருதுல, அதான் ஒரு 15 நாள்ல அவர் ஏதாவது தூக்கி வந்துருவாரு, சுகர் பேபி சுகர் டேடின்னு ஏதாவது தூக்கி வந்துருவாரு. அதான் அந்த சைட் போயிடுவானுங்க. இடி ரைடு வேற ஸ்டாப் இல்ல, இடி ரைடு வேற இல்ல, இடி ரைடு வேற ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால அலெக்ஸ் ஸ்டே வாங்கிருக்கானுங்க. அதான் டெம்பரரி தான், டெம்பரரி. அதுக்கு இவனுக்கு என்னடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, கேக்லாம் வெட்டி. இல்ல இப்ப ஒரு நிமிஷம், அவனுங்க எத்தனை யோசிச்சு பாரு, பாயசன் கச்சாலே பாயசம் மாதிரி குடிக்கிற பரம்பரை அவனுங்க. இது எப்படி தெரியுமா, டெல்லியில நாங்க தான் இந்த சிங்கம்பத்துல வந்து சொல்லுவான் தெரியும் பிரகாஷ்ராஜ், அடையாறுல தட்டினா தாம்பரம் எகுறுன்ற மாதிரி, நாங்க டெல்லி போனா பாத்தி எங்க தமிழ்நாடு எகுறுதுன்ற மாதிரி அவனுக்கு எலிவேஷன் பண்ணி சுத்தினுறானுங்க தற்போது பசங்க. அவனுக்கு பண்ணல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எலிவேஷன் நான் சொல்றேன். ஒரு வந்து ஆர்கே ஃபேன் ஸ்பேஸ்ல வந்து நான் பயங்கரமா திட்டிட்டு இருக்கேன். இது நல்லா கேளு அலெக்ஸ், நீங்க வந்து முடிஞ்ச டிஎம்கே அடிங்கடா, நாங்க தான் சொன்னோமே பாசிசம் பாயசம் அப்படின்னா. டிஎம்கேல ஒருத்தன் பாயசம்னா ஸ்வீட் தானே ப்ரோ, எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டா தானே வேண்டா அப்பா, இல்லடா இல்ல அப்ப இல்ல ஆமானா வந்துட்டு கடலாம நீ ஏன் பொங்குற, அது மட்டும்தான். என்னடா இது நியாயமா பேசணும். ஏய் அவன் ஸ்வீட் ஆங்கில பேசுறீங்கன்னு எடுத்துக்கிட்டு ஸ்வீட்ன்றான்டா. இல்ல பாயாசம் ஸ்வீட் தான், ஆனா உனக்கு வச்சது ரிவீட்ன்ற. ஏன் ப்ரோ ஆந்திரா நிறைய தியேட்டர்ஸ்ல க்ளோஸ் பண்றேன்டா, அப்படியானா? எனக்கு கேட்டா தமிழ்நாடு தியேட்டருக்கு எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்றீங்க, சூப்பரா இருக்கும். ஆந்திராக்கு எதுக்கு போற, இங்கேயே வேணான்ற, முடிச்சு விட்டு போங்க முதல்ல. இல்ல எனக்கு என்னன்னா 4000 கோடி வச்சிருக்கேன், அவனுக்கு தியேட்டர்ல க்ளோஸ் ஆகுறாங்களே, என்னடா நம்ம நிலைமையில எப்படி போகுமோன்னு. உனக்கு நார்த் தியேட்டரே நிறைய க்ளோஸ் தான் இருந்துச்சு.
புஷ்பா வரும்போது ஒட்டராட்சி தேட்டர்லாம் திறந்து விட்டானுங்க. ஏன்னா லோக்கல் புரியுதா, ஏன்னா லோக்கல்ல இருந்து படம் ரீச் ஆகணும். இப்ப நீ வாரே வந்துட்டு தான் நிறைய படம் வந்துட்டு எல்லாம் கிளாசிக்கே ரீச் ஆகும். லோக்கல்ல இருந்து ரீச் ஆகணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்னு அலெக்ஸ், முதல்ல ஆளுங்க கிட்ட காசு புழங்கணும். ஓகேவா, எல்லார்கிட்டயுமே காசு புழங்கினாதான். இப்போ நான் சொல்றேன், அலெக்ஸ் கிட்ட மந்த்லி இவனுக்கு நான் சொல்றேன், அவனுக்கு மந்த்லி ஒரு 20,000 கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஒரு 2 வாட்டி படம் பார்ப்பான் அந்த மந்த்லனா ஓகே. ஆனா அந்த 20,000 பதிலாக அவனுக்கு 15,000 சேலரி கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் படம் பார்க்கறதுக்கே யோசிப்பான். புரியுதா இருக்கிற கமிட்மெண்ட்? அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ சுச்சுவேஷன். நீ காசே புழங்கலன்னா எப்படி அவன்லாம் படம் பார்க்க படத்துல போய் இன்வெஸ்ட் பார்க்கணும் யோசிப்பான். நிறைய மேட்டர் இருக்குது தமிழ்நாட்டுல. ஆனாப்பா இல்ல அலெக்ஸ், நான் உனக்கு கேக்குறேன், நீ ஒரு வாட்ச் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவ வாட்ச்? ஒரு நிமிஷம் கேக்குதா? என்ன சொன்ன? வாட்ச் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு வாட்ச் என்ன 500 to 1000 குள்ள வாங்குவேன். அவ்வளவுதான். 200 இல்ல நம்மலாம் வாட்ச்ல வரலாம் இல்ல, டைம் பார்த்து ஃபங்க்ஷன் போறதான். இதுவும் இப்பெல்லாம் எவன்டா முதல்ல வாட்ச்ல எவன் டைம் பாக்குறான்? ஆண்ட்ராய்ட் போன் எத்தமா பார்த்தாலே யாரும் வாட்ச் கட்டறது ப்ரோ. இல்ல இப்ப ஃபங்க்ஷன் போறதா காப்பெல்லாம் காப்பு. எவன் சார் வாட்ச் எட்ரா காப்புன்ட்டு போக வேண்டியதுதான். ஜேடி காப்பு தான் நம்மலாம். இல்லடா வாட்ச்ங்கிறது பாஸ்ல இருந்தே ஒரு இது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் என்ன சொல்ல வர? இல்ல நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. அத நான் பார்த்தேன். எக்ஸ்பென்சிவ் வாட்ச் அதிகமா தான் அந்த சவுக்கு சங்கர் சொன்னானே அதானே? அந்த மாதிரி பைத்தியங்க இருக்குது உண்மையில நிறைய. அந்த எக்ஸ்பென்சிவ் வாட்ச் இருக்கான்டா. நீ தமிழ்நாட்டிலேயே இருக்கிறான், அதுவும் யாரு கூட இருக்கான்? உதயநிதி கூட இருந்து ஒருத்தன் பக்கத்துல, உதயநிதி பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறானா? எவ்வளவு பெரிய அகாதுகா இருப்பான். உதயநிதி இல்ல இதுல உதயநிதி வெளியே வரும்போது நோட் பண்ணிருக்கியா? என்கிட்ட வெறும் சட்டை பேண்ட் தான் சார் இருக்குது. எதுவுமே இல்ல சார். ஏன் சார் இதான் ஏஸ் படம்லாம் நல்லா இருக்குன்றானுங்க திடீர்னு. படம் ஏசுன்னு வச்சதே எனக்கு டவுட் ஆகுது. சீட்டு கேட்டா சரி ஏசுக்கு போயிட்டீங்க. இல்ல அது படம் ஏதோ ரிலீஸ் ஆயி 4 இல்ல எப்பயுமே பிரணவ் அப்படிதான். நீ ஏதாவது பேசினு வச்சுக்கேன், அவன் மைண்ட்ல ஒன்னு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே. இது பரவாயில்ல. இல்ல இது பரவாயில்ல அஸ்வின். அன்னைக்கு வேற ஏதோ ஒன்னு பேசியிருந்தேன். ஏதோ ஒன்னு சொன்னான்டா, ஏதோ ட்ரம்ப்புக்கு போயிட்டான் தெரியாதா? ட்ரம்ப் எனக்கு எப்படா தெரியும்? வீடியோ கூட வேற இடமா கொண்டு வந்தாப்ல அலெக்ஸ். ஞாபகம் இருக்கா? சரியான காமெடி. நிறைய இந்த மாதிரி பண்ணுவாப்ல பிரணவ். சரி விடு. இந்த ஒருத்தன் டிரான்ஸ்லேஷன் பண்றதுன்னு ஒருத்தன் தான் தெரியுமா? இந்த ராகுல் காந்தி பேசும்போது பக்கத்துல ஒருத்தன் நிப்பானே. ராகுல் காந்தி பேசும்போது நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் எதிரி அப்படின்னு. ஏய் அதுவா? நாங்க வேற பார்த்தோம்டா. சரி ஒரு நிமிஷம் சரி ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல மெரினா பீச்ல பிரதிபா காவேரி கப்பல் இல்ல ஒரு நிமிஷம். மெரினா பீச்ல பிரதிபா காவேரி கப்பல் கரை ஒதுங்கின மாதிரி விக்னேஸ்வர கப்பல் இங்க கரை ஒதுங்கி இருக்கு. கப்பல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு கட்சின்ற பாரு கப்பலுக்கு மேல நின்று போனை புடிச்சு பேசிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ராக்கி பாய் மாதிரி நின்று போஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் ஏதாவது போஸ்டர்ல வந்துட போறோம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். ஆனா ரொம்ப நாள் சொல்றோம். இல்லப்பா நான் யாருக்காக வரல. என் தம்பி பிரணவ். அந்த பிரணவ் எப்படி இருக்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ப்ரோ. நைட் ஷிஃப்ட் இல்லையா? சரி ஒரு 20 நிமிஷத்துல போயிடுறேன். கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல டியூட்டி கொடுக்க மாட்டியா? இல்ல உண்மையில வேணா விடுங்க. அதுக்கு அப்புறம் என் பக்கம் பாய்வானுங்க. இல்ல தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன், பஸ் போறோம் அந்த மாதிரி திடீர்னு. இல்லடா வீட்டுல உட்காந்து யார் தூங்க சொன்னது? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து போனா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. இல்ல அது நான் எப்பவுமே பண்ணுவேன். பட் கிட்ட இப்போ 11 மணிக்கு பஸ் வருதுன்னா லாஸ்ட் ஒரு 2 மணி தூங்கணும்னு நினைச்சாலே 12 மணிக்கு அவர் கலாய்க்கிறார். புரியுது. பதிலுக்கு நீ என்ன பண்ணோம்? கப்பல்ல மீன் பிடிக்கிறீங்களா மாதிரி நான் ஒரே விஷயம் கேக்குறேன். நீங்க எல்லாருமே 12 மணிக்கு தூங்குறது போறீங்க. அவன் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், விடிய கண்ணு மொழியும்.
அதுக்காக போயிட்டு நாங்களா ப்ரோ அவனுக்கு கோடிங் வச்சு கொடுக்க முடியும்? என்ன ப்ரோ பண்ணுகிற? இல்லடா உங்ககிட்ட தூங்குவேன்னா முன்னாடி நான் கேட்கிறேன், அதை போய் கலாய்க்கிறேன் இருக்கேன். ஆமாண்டாடி ஆபீஸ் போக பல்லு விளக்கிட்டு போ. சரி விக்னேஷ் ப்ரோ, 2 டவுட் வேளை சாப்பாடு. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல கப்பல்ல ஒரு கேப்டன் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்களும் டிஎம்கே கட்சியில போறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்டா நான் கப்பல்லே இல்ல, கப்பல்ல இல்ல, எங்க இல்ல. ஆனா இல்ல விக்னேஷ் இல்ல விக்னேஷ் ப்ரோ கிட்ட பிடிச்சது என்னன்னா, மாறுறதா இருந்தா கூட ஒரு டிஎம்கே போக மாட்டார், என்டிகே போயிடுவார். ஏன்டாடி நான் உயிரிழவரை தளபதிரா. அதுக்கு சும்மாவே ஏன் உயிரிழவரை என்ன சும்மா இருக்கலாம்? புரியலையே, என்ன சும்மா இருக்கலாம்? இல்ல பாத்தியா என்டிகே என்டிகே கலச்சவனுக்கும் வருது பாத்தியா? சொன்ன டைமிங் தப்பா இருக்குடா. மான்சன் சொன்ன டைமிங் ரொம்ப தப்பு, மர்ஜிடுச்சு. அலெக்ஸ் ப்ரோ, நீங்க டிவிக்கு எல்லாம் என்ன கட்சி போயிடுவீங்க? என்டிகே இல்ல கட்சியை பத்தி பேச வேண்டாம், ஜெனரலா பேசுறது. ஓகேங்களா, அது விட்டுருங்க. என்னது 26ல டிஎம்கே ஆட்சியில் ஜெயிச்சிட்டா எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படத்தை வாரம் போட்டு கிட்ட போறாங்க. அப்படியே போனாலும் திரும்ப புரியுதா ரிப்பீட் ஒரு 10 படங்குதா, திரும்ப அதை பார்த்து திரும்ப ஒரு 10 படம். ஏங்க குழந்தைங்களா பைத்தியம் இல்ல நானே அரசியல் பேசணும்னு சொல்றேன், என்னையே பேச வச்சிருக்கீங்களா? சரி விட்டுருங்க. அது முதல்ல இடிஞ்சு விழுறப்ப இது பால்வாடி, அந்த அங்கன்வாடி, அப்புறம் பேர் என்னது புது அரசு பள்ளி, அதெல்லாம் பழைய கட்டடம் நல்லா இருந்த புது கட்டடத்தை ஒரு ஜியோ பாஸ் பண்ணி புதுசா போட்டு இவங்கதான் அதெல்லாம் இடிச்சு, அது பசங்க சாப்பிட்டு இருக்கும் போது தண்ணி மேல குழந்தைங்க மேல அந்த எல்லாம் கீழே மாதிரி. அப்புறம் பேசிடலாம் பத்தி. ப்ரோ தெரியாதா, இன்னைக்கு கீழ்பாகத்துல ஹாஸ்பிட்டல்ல 3 மணி நேரம் கரண்ட் கட்டு. அந்த டைம்ல இப்ப பிரணா மாதிரி ஆளுக்கு ஆபரேஷன் இருந்தா இன்னும் ஆயிருக்கும். இல்லடா, அது கீழ்பாகம் பெரிய நிறைய பேர் அது சினிமாக்காரன தான் அது மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இது பண்ணிட்டாங்க. அது மெடிக்கல் யார சொல்றேன்னு தெரியா? நான் அதுக்குள்ளாரவே நான் போகலடா, புரியுதா? இல்ல அது தமிழ்நாட்டிலேயே ஒரு ஹப். இது ராஜீவ்காந்திக்கு முன்னாடி அதுதான் இதுவா இருக்கு. அந்த அப்ளிகேஷன் கூட அங்கதான் கொடுப்பாங்க, மெடிக்கல் சீட் இந்த நீட்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கேயும் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா இல்ல இந்த சுதேசி இல்ல ப்ரோ, சுதேசின்னு ஒரு படம் இருக்கும், விஜயகாந்த். அந்த இதே மாதிரி சீன் தான், இந்த சீன் தான் லைஃப்ல ரிகரெட் பண்ண மாதிரி இருக்கும். கரண்ட் கட் ஆயிடும், கீழே இருக்கிற சோம்பேறித்தனமா ஜெனரேட்டர் ஆன் பண்ணாம இருப்பான், போன்ல இருக்கிற லைட் வச்சு அதான் இது பண்றது. சபரில தான் ஒரு டாக்டர், சபரி ஆபரேஷன் தியேட்டர்ல டார்ச் லைட் யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஆமா அந்த படத்துல தான பான் பராகர் இருப்பான் இல்லனா? இல்ல அதுல இல்லடா, அதுல கஜினி வில்லன் இருப்பான்டா. கஜினி வில்லன் ப்ரோ அவன் தான் ப்ரோ மெயின் வில்ல. இவன அடிக்க போய் தான் வரும். ஆமா தம்பி மச்சான்டா. இல்லடா மச்சான் நினைக்கிறேன், பொண்டாட்டியோட தம்பி. ஆமா போய் சொல்லுவானே என் மச்சான் அவன் உயிரை காப்பாத்தணும், ஆனா தூக்குல போட்டுருவாங்க. ஸ்டாப் ஆயிருக்கு, என்ன அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க? ஏதாவது டீல் போட்டிருப்பாங்க, ரைடு விடுறோம்னு. இப்பதான்டா அவர் அரசியல் பேச வேண்டாரு, நீனடா திருப்பி பேசுறது வந்தா ஒரு இதுவா பேசணும், ஓகேவா? அது கலந்தெல்லாம் பேசக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. வாழையில போட்டு பேசலாமா? பேசலாமே. இன்னைக்கு இவங்க ஈடிய கண்டிக்கிறாங்க ப்ரோ, இன்னைக்கு இவங்க ஈடிய கண்டிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வழங்குனது இல்ல ஸ்டே வழங்குனது வரவேற்கத்தக்குதுங்கிறாங்க. ஆனா இதே ஈடிய தான் இவங்க வளைச்சு புகழ்ந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா மீது அவங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கு போட்டப்போ ஈடி தான் அந்த அசெட் எல்லாம் அட்டாச் பண்ணாங்க.
அன்னைக்கு மட்டும் ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம் இல்ல. இன்னைக்கு கூட இவங்க வந்து வெளிப்படுத்திய பெயர்கள்லாம் சரி ரெய்டு இல்ல வந்தது. சித்து ப்ரோ என்னன்னாலும் ஒரு கலைஞரோட அந்த நேக்கு அந்த இது இருக்கு பாத்தீங்களா, நீ யாரு எப்படி வேணாலும் போய் எனக்கு பதவி வேணும்னு சொல்லிட்ட அத அந்த கொஞ்சமாச்சும் மேனேஜ் பண்ணுவாருங்க. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப திணறாங்க, இருக்கிற பதவியை காப்பாத்திக்க முடியாது. இப்போ வந்து இவங்க இல்லைங்க, இவங்க இவங்கள பிராண்ட் வேற பண்ணிட்டாங்களா, இது பண்ணி இது ஐடியாலஜி வேற. பிஜேபி வந்து டைரக்ட் RSS, நாங்க தான் பிஜேபிக்கு வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜியும் இது பண்ணியாச்சு. போன வாட்டி கருப்போடெல்லாம் பிடிச்சி வேற ரொம்ப அதை வந்து இது பண்ணிட்டாங்க, நாங்க தான் அப்போசிட்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வெள்ள கொடையும் காட்டுறாங்க, சமரசமாவும் போறாங்க, கள்ள கூட்டணியும் வைக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்படிதான். அதுக்கு கலைஞர் எவ்வளவோ மேலுங்க. அவர் வந்து ஆக்சுவலி பாஜக ஏங்க மேலுக்கு எல்லாம் சொல்லாதீங்க. அதாவது அந்த மேல் தான் அந்த அவரையும் எனக்கு நான் அரசியல் நிறைய முரண் இருக்குது. அவர் மேல் தாங்க, அது வேற. ஓகேங்களா, ஃபீமேல் சொன்னோம். ஏய் நரோட்டோ நீ வருவன்னு தெரியும், தயவு செஞ்சு நான் அப்படி சொல்லப்பா. இது சர்க்கார் வரைய கமிஷனே பாத்தீங்கன்னா அந்த 28 இது அப்படியே கடந்து வந்தாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு அந்த ஃபைல் கூட எங்க இருக்குன்னே தெரியல. அது எங்கேயோ இது பேர் என்னது, கன்னிமர லைப்ரரி அந்த இது ஒண்ணு காப்பி ஒண்ணு இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் வேற ஏதோ கிராப் வைத்த இவங்க ஒரு சாதி பேரை சொல்லி சொன்னாங்க, இந்திரா காந்தி கிராப் வைத்த இது அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்காரியா கமிஷன் போட்டதுக்கு அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு குரலை மாத்திட்டாங்க. அது சர்க்காரியா கமிஷன்ல அவ்வளோ இல்ல அது அவரோட நேக்கு தாங்க. அதாவது இல்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த எமர்ஜென்சி அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த 77 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி அவங்க கிடுக்குப்பிடி போட்டாங்க. 76 அந்த டைம்ல மறுபடியும் யாரு இங்க வந்து அவ்வளவு தர எமர்ஜென்சி எல்லாம் போட்டு இது பண்ணாங்களோ அவங்க கிட்டே போய் கூட்டணி வச்சாரு பாத்தீங்களா. நீங்க என்ன வேணாலும் பண்ணு, நான் கட்சியை கூட நான் அடமா நினைக்கிறேன், ஆனா அந்த கமிஷன்ல இருந்து என்ன காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நாகரிகத்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்ங்கிறீங்க. டீசென்ட்டா பேஸ் பண்ணாருட்டோ. இல்லப்பா அவரு உண்மையாலுமே அந்த அவர் நேக்குன்ட்டாருங்க. அது வந்து ஒரு நாகரிகமான வார்த்தை. நுணுக்கம் அவருக்கு வந்து கொஞ்சம் அரசியல் ஆட்டம்லாம் தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். அதை நான் மறுக்கல. ஆனா இன்னைக்கு இவங்க பண்ணது என்னன்னா, எதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு வந்து இடி கிட்ட இருந்து விடிவு வாங்கிட்டு ஏதோ கேசியே ஜெயிச்சா மாதிரி இவங்க பேசுறாங்கல்ல. நான் எதனால தெரியுங்களா அவரை இல்ல ப்ரோ, நான் எதனால தெரியுங்களா அவரை பாராட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழ் பிரச்சனை அவ்வளவு இது போகும்போது அங்க வந்து 2G ஸ்பெக்ட்ரம்க்கு டெல்லிக்கு அலைஞ்சிட்டு கிடந்தாரு பாத்தீங்களா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும். அதெல்லாம் எப்ப எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த அளவுக்கு. திகார் நீங்க உங்க குடும்பமே திகாருக்கு அங்க போகும்போது உங்களுக்கு அதுதானே முக்கியம். இல்ல இப்ப சொல்லுவாங்க கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கேஸ ப்ரூஃப் பண்ணலன்னு சொல்லிட்டு. அன்னைய நாள் பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் லாக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வேணாங்க நம்மளே அரசியல் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ளார போறோம். அரசியல் பேசல, ஆனா இது மட்டும் சொல்லிக்கிறேன். இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய செயல் தான். நீங்க வந்து கவனமா இருங்க. இவங்களை வந்து என்னைக்குமே இவங்களோட ஊழல் மலிந்த ஆட்சியை வந்து கண்காணிச்சுட்டே இருங்க. இவங்களோட ட்விட்டர் ட்ரெண்டுக்கும் சோசியல் மீடியா ட்ரெண்டுக்கும் உழுவாதீங்க. இவங்க மேல வந்து எத்தனையோ சர்ச்சைகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு வருஷம் கண்டென்ட் நமக்கு வந்து அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இல்லைங்க, கண்டென்ட் இப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல இருந்து எல்லாமே போயிட்டு தாங்க இருக்கு ஒரு பக்கம். அத நம்ம கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கும். ஓகேங்களா, ட்ரெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மீடியா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இது ப்ரோ. நேத்து 70,000 இல்லைங்க அது ஓகேங்க. நான் இன்னும் எதிர்பார்த்தேன். ஓகேங்களா, அதாவது நமக்கு கடைசியா 7 மில்லியன் ப்ரோ, இதுவே பெரிய விஷயம் தான் ப்ரோ. இல்லப்பா ஒரு இல்ல இப்ப வந்து சினிமா இதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆக்சுவலா அலெக்ஸ் அந்த டாக் எப்படி தெரியுமா, நானு நரோட்டோ வந்தான்னு தெரியல மதியானம் நானு RDP முகில் தெரியும்ல அந்த ஐடி தான்
3 பேர் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில ஒண்ணு கொண்டு இல்ல வந்து இங்க அது இல்ல அன்அபிஷியலா வந்து இங்க கிரியேட் ஆச்சு. கிரெடிட்லாம் எவனுக்கும் கொடுக்கறது இல்ல, நாங்க போட்டுற மாதிரி. ஆனா அத மொத்தமா இல்ல 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 சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணாங்க. நல்ல விஷயம். இல்ல 100%. எல்லாரும் அது கிரெடிட் ஆனா எனக்கு என்ன சொல்றேன். தெரியுமா, இல்ல ஒரு நிமிஷம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஐடியா ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிட்டு பெருமையா உங்களுக்கு. ஆனா பரவாயில்ல, இவனுங்க அடிக்கிறது அதை இந்த ஸ்பெல்லிங் எப்பயுமே மிஸ்டேக். பாத்துக்கோங்கப்பா. அதே மாதிரி இதை தமிழ்ல டைப் பண்ற பசங்க அது டிக்ஷனரி நிறைய இல்ல மாறிடும். மான்ஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியுமா இது? ஏன்னா ஆனா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இல்ல சின்ன சின்ன விஷயத்த கூட பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களா, இவனால இதான் பண்ண முடியும், ரவுண்ட் பண்ணி தான் காட்ட முடியும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 200 இல்ல மான்ஸ்டர் இல்ல மான்ஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் அமைதியா இருக்கிறேன். என்ன பண்ணிடுறீங்க? இந்த இல்ல இல்ல நீ வேற லெவல் அலெக்ஸ். இல்ல குமார் யோசிச்சு பாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ண வந்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இல்ல அலெக்சாண்டர் சில விஷயங்கள் நடந்தா அதை கடந்து போயிடணும். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இது ஒரு நிமிஷம், இது ஃபன்னு தான் இது. ஆனா என்ன கேட்டா ஒரு நிமிஷம், டேக் நீங்க டேக் போட்டதே நல்ல விஷயம். என்ன கேட்டா அதை ஸ்டார்ட் ஏன்டா ஆளுங்கட்சி தான் அரசியல் பண்ண சொன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சார் விடுங்க சார். அதான் அட்லீஸ்ட் அவங்களை பத்தி நெகட்டிவா ஏதாவது ட்ரெண்ட் ஆகுது. இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க எங்க செலிப்ரேஷன் பண்ணி பாத்திருக்கீங்களா? உலக வரலாற்றில் முதல் முறையாக சன் டிவில போடணும் பாத்திருக்கீங்களா? ஸ்டே வாங்கினதுக்கு என்ன விடுதலை வாங்கின மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரோ சுதந்திர போராளி விடுதலை ஆன மாதிரி இனி ஈடிக்கு கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தது, கோர்ட் வந்து தண்டிச்சது, என்னென்ன போடுறானுங்க போடுறா எலிவேஷனு காரணங்க. சரி மான்ஸ்டர் யாரு ஜாக்கு குரல் மாதிரி இருக்கு. ஜாக்லாம் இல்லைங்க. ஓ நான் தாங்க. ஒழுங்கா கேக்குதா? நான் தானா? யாருங்க? எங்க அண்ணங்க ஆட்டோக்காரங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, என்ன மான்ஸ்டர் 2-3 நாளா உங்க இதுதான் போயிட்டு இருக்குது. இதுவும் கடந்து போகும். இன்னைக்கும் இதுவும் இல்ல இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல மான்ஸ்டர் நடந்த விஷயம் எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். ஓகே, தலையில ஒரு கிரீட வச்ச மாதிரி. ஆட்டோ ப்ரோ யூ-டர்ன் பண்ணுங்க. நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். அவதான் அவர் குழுக்குழுன்னு இருக்காரு. நான் என்ன தெரியுமா இங்க அலெக்ஸ், இத்தனை அவனுக்கு பண்ணானுங்கடா. இன்னைக்கு நான் ஒண்ணு தாண்டா பண்ணேன். அவனுக்கு பேசினதை ரெக்கார்ட் எடுத்து போட்டேன்டா. கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து கதறானுங்கடா போட்டுக்கின்னு. டேய், இந்த மாதிரி நம்மளுக்கு அவனுக்கு ஸ்பேஸ்ல போயிட்டு ரெக்கார்டிங் பண்ற வேலைலாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம பசங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. முதல்ல போன்ல அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குமா? இப்பெல்லாம் டென்ஷன் ஆகுது. நீ உயிரை எனக்குலாம் ஸ்டோரேஜ் ஃபுல் எல்லாம் எப்பயும் வந்துடுச்சு. இல்ல எனக்கு இருக்குது ஒரு 10 GB இருக்குது. இல்லடா, நம்ம எங்க ஸ்பேஸ் போட்டாலுமே எவனா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரே நிமிஷம் பாரு, பேர் என்ன சினி என்சைக்ளோபீடியாவா? ஒருத்தன் டெய்லியும் தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கான். ப்ரோ அவன் ஐடியா சொல்லி இல்ல நீங்க எதுல போட்டாலும் ஐடி கிரியேட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. இப்ப அனானிமஸ் வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு இல்ல நீங்க பேசுறதுக்கான எல்லா தரவும் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆன்லைன்ல இருந்துகிட்டே இருக்கும். பார்த்து பேசுங்க. முதல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, எவன் ரெக்கார்ட் பண்ணா என்ன? முதல்ல இங்க பேசுறதெல்லாம் தான் ஒழுங்கா தானே பேசுறோம். இல்லடா, நீ மட்டும் ஒழுங்கா பேசுனா பத்தாது, புரியுதா? தெரியும். இல்ல இப்ப இல்ல நடுவுல ஒண்ணு பண்ணீங்களே, எவ்வளவு மனுச்சது வடச்சன்ல வந்துருமா? உங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்குது. ஆனா பெயில் எடுக்க முடியாது. நீதான் பெயில் எடுக்கிற. வெளியே எங்க இருக்கு? வீட்டுல இருக்காப்ல நினைக்கிறேன். அரங்கமா திரட்டுமே. என்னடா இது? நான் என்னடா சொல்றது? நான் தான் சொல்லிட்டேன். நானும் என்னவே எதிர்பார்த்துக்கிட்டு போனேன்டா. கடைசியில் இப்படிதான்டா இருக்கு. என்ன பண்ற? ஜிம்ல இருந்து ஒரு தம்பிள் சேர்த்து போட்டுக்க. நீங்க சொல்லுங்க ஆட்டோக்காரர், ஏதோ சொல்ல வந்தீங்களே.
இல்ல டைம் பாஸ் எல்லாம் மேல ஏறி போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதான் கேக்குறேன். ரெக்கார்டிங் கேட்டேன். ப்ரோ கேட்க போறீங்க. அந்த ராபின்சன் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம். ராபின்சன்லாம் இங்க எல்லாரும் ஜோக்கரா பாத்துட்டு இருக்காங்க. அவனை போய் வந்து அவனை பார்த்து ட்ரிகர் ஆகி மேல போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் நான் என்ன சொல்றது? இல்ல அவனுக்கு இல்ல அவனுக்கு ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அவனுக்கு தெரியாது. அவனை பார்த்து அதுதான் இதாங்க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாதுங்க. அவன் ஒரு கோமாளிங்க. அவனெல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆகி நீங்க அவனை போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றது? ஒரே விஷயம், அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து பாத்தீங்கன்னா சிஎம்க்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட வந்து இருங்கப்பா நான் ஒரு ஃப்ளோல வந்துக்கிறேன். ஓகேவா? என்னன்னா இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா டிஎம்கேவை தான் அவனை கழுவி ஊத்துவானுங்க. அப்படின்னும் பாத்தீங்கன்னா அந்த அங்க ஸ்பீக்கர் வாங்கி உட்காந்து அதை ரசிச்சுன்னு அதை கேட்டுன்னு உட்காந்துட்டு அந்த மனநிலையில இருப்பான். புரியுதுங்களா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலடி கொடுக்கறதுதான் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நமக்குலாம் ஆவாத ஸ்பேஸ் அது. ப்ரோ அவன் என்ன தெரியுமா ப்ரோ பண்ணி வைக்கிறான்? எங்க போனாலும் எந்த எந்த இதுல போனாலும் கமெண்ட் என்னையும் தாங்க இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. இவரு என்னது அவங்க படம் வந்துருச்சு, என்ன படம் அது? கடைசியா ஒரு படம் ஒண்ணு வந்துருச்சு, குட் பை கிளி ஜிபியு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு போட்டு விட்டுருந்தான். அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க இதுல தலைவையும் தளபதியும் போட்டு வச்சிருந்தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் வரலாம், ஓகேங்களா? ஆனா அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒரு இது கூட வரலைங்க, போட்டு எதுவுமே வரலைங்க. ஒரே ஒரு நாய் கதறி இருந்துச்சு. அது யாருன்னா அது அவன் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த இவன் பேர் என்னதான், அந்த ராபின்சன் மட்டும்தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கேட்டா அஜித் கான் இன்னைக்கு அந்த பக்கம் டிஎம்கேவும் ட்வீட் போட மாட்டான். அஜித்துக்காக ஒரு நாள் கூட ஏன் படம் ரிலீஸ் இல்ல அதுதான் கொத்தடிமை மட்டும் இல்லடா டேய், அவன் கொத்தடிமையோட வந்துட்டு அவன் மனசுல இருக்குது விஜய் கேட்டாரு. நீ வந்து ட்ரிகர் ஆகுறது கூட பாத்தீங்கன்னா ஒரு அருகதை வேணும், புரியுதா? அவனுக்கு எல்லாம் போய் நீ ரிப்ளை கொடுத்துட்டு இல்ல நீ அங்க போயிட்டு இல்ல நீ அங்க போனியா அவர் கைய கால கழுவிட்டு இங்க வரணும், ஓகேவா? நேரா இங்க வரணும். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அவன் இல்ல அவன் எப்படா வந்துட்டு எவன்டா சிக்குவான் அவனை வந்துட்டு பிராண்ட் பண்ணி டிவிக்கேனா இப்படிதான் இவங்க இப்படிதான் அந்த மாதிரி பிராண்ட் பண்றதுக்கு அலையிறான். அங்க போய் அபியூஸ் பண்ணி வச்சுட்டு வந்து அவன் அஜித்துக்கும் ட்வீட் போட மாட்டான், டிஎம்கேக்கும் ட்வீட் போட மாட்டான். அவன் வந்து கார்த்திக் ரவிவர்மா ஃபேன். அவன் கார்த்திக் ரவிவர்மாக்கு மட்டும்தான் ட்வீட் போய் செக் பண்ணி பாருங்க, போய் பாடுறா. உண்மையிலே அதான்டா பண்றப்பா. இல்ல எனக்கு ஒண்ணு அதே மாதிரி அவன் போட்ட ட்விட்டர் வந்துட்டு உங்களால புரிஞ்சுக்கிட முடிஞ்சா? தமிழ்ல போட்டானா அது பாதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், தப்பா டைப் பண்ணி போடுவான். அதை படிச்சு புரியறதுக்கே ஒரு நாள் ஆகும். காமராஜர் இலவச பள்ளிக்கூடம் கட்டாரு ப்ரோ, இல்ல இந்த அப்படின்னு இந்த தருதலை எல்லாம் படிக்காத சுத்திட்டு இல்ல ப்ரோ. டைம் இல்ல ஒரு இப்ப டைம் பாஸ் எல்லாம் எப்படிதான் போகிறானுங்க. இதுதான் இந்த பொல்லாதவங்களை வருவானு. டேய் என்னடா இது நான் இதுப்பா இதே என்ன தப்பா சொல்றீங்க? உங்களை படிக்க வச்சதே கலைஞர், அது அப்படி சொல்லக்கூடாது. இல்ல அது அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்துட்டு ரயில் தண்டவாளத்துல போய் நின்னனால தான், தலை கூட்டனால தான் நீங்க வந்துட்டு அதான் இப்ப படிக்கிறீங்க. அதுதான் நீங்க மேல போகாம அவனுக்கு கார்த்திக் ரவிவர்மாவே அவனை போட்டு அடி அடிச்சிருப்பான் ராபின்சனை. தெரியாதா? இல்ல விக்னேஷ் ப்ரோ ஸ்கூலுக்கு போனது காரணமே அந்த ரயில் தண்டவாளம் தான். இல்லன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த தண்டவாள ஸ்கீம்ல வந்து அப்படியே நம்ம சிஎம் லைட்டா படிக்க வச்சிருக்கலாம். நல்ல கேள்விதான். அந்த தண்டவாளத்தை ஏறி தான் திருட்டு ரயிலையும் வந்தாராங்க, டிக்கெட் எடுக்காம. வாழ்க்கை ஃபுல்லா தண்டவாளம். அப்புறம் அவரு இல்ல அவரு கட்டின ஸ்கூல்ல வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா தண்டவாள ரயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதே இருக்கு பாத்தீங்களா, சாரி அந்த தண்டவாள கம்பிய அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா மணி டிங் டிங். என்ன ப்ரோ சொல்ல வர? ஆமா இல்ல ப்ரோ, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நான் ஸ்கூல்ல சொல்றேன், பழைய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அப்படிதான் தண்டவாளத்தை தான் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த இரும்பு தான் தொங்க விட்டுருப்பாங்க. நான் கூட வேற இல்ல ஆனா இது ஒரே டாபிக்டா, எனக்கு தெரியும் இது பண்ணுவான்ட்டு. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சுதான் கண்ணை மினிக்கி போட்டு பண்ணி வச்சான். இல்லைங்க, நீங்க 1000 சொல்லுங்க, நீங்க போனது அது உங்களோட கருத்து, ஓகேங்களா? அது விட்டுருங்க. இல்ல நாங்க இந்த இல்ல பரம்பரையா அபியூஸ் பண்ணிட்டு இருக்க அலெக்ஸ் குமார் எல்லாம் நாங்க எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். திடீர்னு வந்துட்டு ஐயா ஒரு நிமிஷம் இரு.
இதுல எதுக்கு என்னலாம் சேர்க்கிற? இல்ல என்ன அலெக்ஸ் சேர்த்ததை நான் எங்க இருந்து வந்தேன் இதுல? தம்பி நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உங்களை எல்லாம் பார்த்து பயந்துருக்கோம்ப்பா நாங்க. நான் எப்பயுமே சொல்றேன் ஆட்டோக்கார ப்ரோ, என்ன இப்படி ஓப்பனா இப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. அவன் இப்ப நல்லா இருக்கான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்குது? நல்லா இருக்கான், நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான். எப்பயுமே நல்லாதான் இருந்தேன். இல்லடா குமார், இல்ல ஷாம், ஒரு நிமிஷம் ப்ரோ. ஷாம் இப்ப எதுக்கு வந்தான்னு தெரியல. அதான் போர்டு என்னன்னா போர்டு மட்டும் தான் அது என்னங்க நம்ம பசங்களே சொல்லிட்டு அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சாராயத்தெல்லாம் கல்வி தந்தையா உட்காந்துருக்கான். அவன்லாம் பத்தி பேச மாட்டீங்க. நம்ம பசங்க ஏதோ ஃபேன் ஃபைட்டுக்கு சும்மா பேசிட்டு இருந்தா அதை வந்து போயிருக்க பேசிங்களா நீங்க? விடுங்க, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. அவர் பாதையில போயிட்டாரு. மான்ஸ்டர் வந்து ட்விட்டருக்கு புதுசோ? புதுசு மாதிரிதான் தெரியுது. ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. அதனால டைம் பாஸ் பத்தி தெரியல போல அவருக்கு. டைம் பாஸ் எல்லாம் இல்ல, டைம் பாஸ் எல்லாம் நாங்க சுடுகாடு மாதிரி பாக்குறது அதெல்லாம் நல்லா தெரியும். அன்னைக்கு இல்லங்க, அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு மான்ஸ்டர் நீங்க நியாயப்படுத்தவே முடியாது அன்னைக்கு நடந்த விஷயத்த. அதனாலதான் நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? நான் வேற இல்ல, இதே நாங்க எங்க பசங்களை இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கேக்குதாப்பா இதே இல்ல இதே எங்க பசங்க வேற யாரா இருந்திருந்தாலும் நான் வேற மாதிரி பேசியிருந்திருப்பேன். ஓகேங்களா? போகவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. நான் இவனெல்லாம் வலைபேச்சு வீடியோ போட்டாலே பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரியாதா? இல்ல அன்னைக்கு வலைபேச்சு வீடியோ போட்ட கால் வருது. என்ன இது? இல்ல இத ஹைலைட் என்னாருன்னா வந்து எல்லாரும் கேட்டுவாங்க கைஸ், நம்ம ஆளுதான் அனுப்பி விடுவாரு இந்த வீடியோ பாருங்க எல்லாரும். குமார் நாக்க புடுங்க மாதிரி கேட்டான்டா. இவரே பாக்க சொல்லுவாராம். நான் போஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன்டா. அதுல ஒரு அதாவது திடீர்னு பார்த்தா அஜய் சார கலாய்ச்சி அந்த வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. சொல்றது முழுசா கேள்டா. அதாவது அஜய் சார கலாய்ச்சி இவன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு வச்சிருப்பான். ஆமா டேய், நான் அப்படிதான் கூப்பிடுவேன். புரியுதா? அதோட உள்நோக்கம் என்னன்னா, தளபதி ஃபேன்ஸ் அதை எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி மறுபடியும் சண்டை முட்டி விடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பிளான். அதுக்குதான் நீங்க போகாதீங்கப்பா. நீங்க அவங்க பாதை வேற, நம்ம பாதை வேற. இந்த அள்ளி சில்லுங்க தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் கடிச்சிட்டு கிடக்கும். நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கான தனி பாதை இருக்கு. அவங்க வந்து அவங்க கார் ஓட்டப்பட்டாங்க, அவங்க தனியா போயிட்டு. இதுதான் நான் எப்பயுமே பாடுறா இவனை எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்றானுங்க. நான் இவனை மட்டும் கிடையாது, நான் எல்லா வீடியும் ஏன் மணி ஒரு விஷயம் வந்து பொடி வச்சு பேசினாலே நான் சரி விடுங்க. ஆனா நீங்க வலைப்பச்சை லைக் போட்டது மட்டும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்ல அப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அப்ப எதுக்கு அந்தனோட வீடியோ கீழே போய் கேள்வியும் பதிலும் கேள்வி போட்டு பெரிய மனசு சொன்னா கேள்றா. இங்க எல்லாம் சேர்ந்து அவரகலாகிறோம். நீங்க வந்துட்டு என்ன சைடு வரீங்க? இல்ல ஒரே நிமிஷம். நான் அந்த மாதிரிலாம் எதையும் இது பண்ணவில்லை. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல இதே ஆட்டக்காரரே ஒரு டைம் பாஸ்ல எப்படி இருப்பாரு தெரியுமா? கார்த்திக் ரவிவர்மா ப்ரோ நல்லா இருக்கு. சண்டை போட்டுட்டு இருந்தேன்டா. டேய் நான் ப்ரோ ப்ரோன்ட்டு அப்டேட் ஆகிட்டு இருந்தேன். சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல என்னடா பண்றீங்க? நான் ஒரே விஷயம் கேக்குறேன். 5 வயசுக்கு வந்தா நீ சொக்கா போடாத தெருப்பட்டிகள்ல போயிட்டு தேன் முட்டை வேணும் வந்திருப்ப. இப்ப அதே மாதிரி நீ போக முடியுமா? புரியுதா? இப்ப டேரி மில்க் ஓரியோ இப்படி எல்லாம் கேக்குறீங்க. இல்ல நீ கூட தான் லியோ டைம்ல போய் கார்த்தி ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ப்ரோ இருக்கு நீ கூட தான் கேட்ட. எல்லாருமே சூப்பர்ரா டேய். இல்ல நான் எப்பன்னா இந்த பீஸ்ட் முடிஞ்சு பத்தியா அதுல இருந்தே நான் எட்ட வந்துட்டேன். இல்ல வேணா டாபிக் மாத்துங்க. ஏடி ரைடு உதயநிதி அந்த பக்கமா போங்க. வேணா போங்க. சினிமா வேணாமா?
சினிமா இல்லடா வேணாம், அப்ப பராசக்தி இல்ல 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 வேண்டாம்டா. சினிமா இல்ல அப்ப பராசக்தி இல்ல இல்ல வேண்டாம்டா. இல்லடா இல்ல ப்ரோ இல்ல சீமான் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நானே கண்ட நானே கலிசோட சினிமா ஸ்பெஷலா வச்சுக்கிறீங்க. நானே சினிமால இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம் தான் இருக்கேன். சினிமா இல்ல சீமானா இப்ப அடுத்து சீமான் சொன்னது உங்களுக்கு இல்ல கேட்கல காதுல. இல்லப்பா. அடுத்த 3 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. அந்த 3 மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் அப்படியே ஓய்வு முதல்ல அந்த எடுத்துக்கலாம். எல்லைக்கே வரட்டும்டா சாம. நெகட்டிவ் மட்டும் ஆகட்டும் இருக்குதுடாமா நமக்கு என்ன இல்லையே பண்றது. 3 படமா? நமக்கு 1 படம் தானே இருக்கு. இவர் எதுக்கு 3 ப்ரோ படத்துக்கு வெயிட் அவருக்கு பண்றாரு? அவருக்கு 3 படம் ப்ரோ. அவருக்கு 3 படம். இந்த கபாலியில சொல்ற பார்த்தா அவர் ரிலீஸ் ஆகி போகும்போது நீங்க முதல்ல போங்க, பின்னாடி நாங்களும் வந்துடுறோம். பராசக்தி சேர்த்து சொல்றாரு அவரு. இல்ல எல்லைக்கே கீர்த்தி கீர்த்தி எங்க பராசக்தி உண்மையாலுமே எனக்கு பராசக்தி பிடிக்குங்க. டாபிக் மேல டிவிக்கே வச்சு கிருத்தி செட்டி எல்லாம் பேசக்கூடாதீங்க. யார் சரி ஆனா இல்ல ஒரு நிமிஷம் சாம உண்மையாலே விக்னேஷ் ப்ரோ மைண்ட் வாஷ சொல்லிட்டா இவன் என்ன விட ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான் அப்படிதான் யோசிப்பாரு. புரியுதா? இவன் எனக்கே ஆர்டர் போடுறான் அப்படிதான். என்னப்பா அலெக்ஸ் இல்ல இல்ல டிவிக்கு எடுத்துறவா இல்ல எடுத்துரு வேணாம். ஆனா நீங்க டிவிக்கே எடுத்துருவீங்க, ஆனா டாபிக் மாத்த மாட்டீங்களா? டேய் என்னதான்டா பண்ண உனக்கு எனக்கு புரியலடா. நானும் ஈடி தான்டா பேச சொன்னேன். நீ என்ன பண்ற எனக்கு புரியல. ஈடி பேச சொன்னா நீங்க வந்துட்டு இந்த செட் போறீங்க. சரி டைட்டில மாத்தடான்னு கேட்டா டைட்டில மாத்திரேன்னு கேக்குறேன். இல்ல இவனுங்க கிட்ட இருக்கிறதுக்கு ஷாமு டிஎம் பண்ணிக்க பாரா. ஷாமு டிஎம் பண்ணிக்க பாரா. என்ன விஷால் வாய்ஸ் வருது சைடுல. அந்த மாதிரிதான் இருக்குது இவனுக்கு பண்ற. அலெக்ஸ் டிஎம் பண்ணிக்க பாரா. வாழ்ந்தா விக்னேஷ் ப்ரோ மாதிரி வாழணும். அவர் எங்கடா இங்க ஸ்பேஸ போட்டு டிஎம் பாரு டிஎம் பாருன்றாரு. என்ன ப்ரோ வாழ்றீங்களா? ஜாலியா இருக்க. எங்க ப்ரோ நானே 8 மாசம் முதுகு வலிக்கு அப்புறம் இப்பதான் பாத்தீங்கன்னா திரும்ப இது பிசிக்கா போறீங்களா? ஏகப்பட்ட அவருக்கு வாழ்றதுக்கு உண்டான விஷயம் வந்து இல்லாம போயிடுச்சு. சோறு தண்ணி வேற ஒண்ணும் இல்ல. அவன் நீங்க தப்பா எடுத்துறீங்க. உங்ககிட்ட இருக்க எல்லாமே எனக்கும் இருக்கு. அறிவு, அழகு, திறன் எல்லாமே. அடிப்பட்ட உடனே இல்ல முதல்ல அடிப்பட்ட உடனே அவன் எங்க கதை கனெக்ட் பண்றான். இல்ல முதுகுனால அவர் தானே ஞாபகம் என்ன செய்ய அவர் வராரு. ஆர்டிபி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ அந்த அனிமேஷன்லாம் நீங்க தான் பண்றீங்களா இது? ஆமா ப்ரோ, ஆமா நான் தான் போடுறேன் ப்ரோ. ப்ரோ அது மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இருக்கிறதுல பயங்கரமா பிரச்சனை பத்தி இருக்கு. இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேள்வி கேக்குறாங்க. யார் ப்ரோ? யார் உங்களை ஃபோன் பண்ணி கேட்டாங்க? திமுக காரங்களா? நீங்க பாத்தீங்களா? அவரு திமுக நம்பாளுங்க. ஆனா நான் தான் ப்ரோ கிரியேட் பண்றேன். திமுக காரங்க உங்களுக்கு நம்பாளுங்களா? இல்லங்க அவங்க யாரோ கால் பண்ணி போடாதீங்கன்னு சொன்னாங்களே. அவங்க வந்து நிறைய கார்ட்டூன்லாம் போகுது இந்த ஸ்டுடியோ ஜிப்லி மாதிரி. இல்ல இவரு ஆர்டிபி என்ன மாதிரி வீடியோ போடுவாரு? ஒரு பக்கம் ஒரு ஹோஸ்டிங் பண்ணிட்டு நான் கடைசியா பார்த்த கார்ட்டூன் வந்து ஜாக்கி சான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்ல இவரை புடி இல்ல முதல்ல இவரை புடி, அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றேன்னு பேரு. அப்பப்போ விக்னேஷ் கூட மூடு சுங்கேறாரு போல. என்ன பண்றது? ஆனா மூடு இல்ல ஒரு நிமிஷம் 1000 மூடு சுங்க வரலாம்டா. அதுக்கு பேருக்கு ஒருத்தன் நீ அந்த பேரு எடுக்காத விட்டுரு. அதான் அவன் ஒருத்தன் தான் சார் அது காடு. இல்ல ஒரே நிமிஷம் சாமி நான் தவறா கூட பேசுறேன். இருங்க விக்னேஷ் ப்ரோ, அப்ப நாங்க மட்டும் என்ன தவறாவா பேசுறோம்? எங்களுக்கு மட்டும் சொல்றீங்க. இல்லடா அதுக்கு இல்லடா எதுக்குடா என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு இல்ல பாத்துல இது இல்ல சொல்லுவேன். ஏதாவது பார்த்தாலும் அடிக்கணும் போல இருக்கேன். என்ன பண்றது? ஆடினே இருப்பேன். அந்த டெம்ப்ளேட் வெறியாந்துறது. அடினே இருப்பேன். என்ன காரணம்?
என்னது ஆனதுக்கா அந்த ஆடிக்கினே இருப்பாங்கிற டெம்ப்ளேட்டுக்கு முன்னோடி எது தெரியுமா ப்ரோ? அந்த பிஜிஎம் என்ன பிஜிஎம் அப்படின்ட்டு ஒருத்தன் ஆடுவான்ல, ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டு போடுங்க அது ப்ரோ. இல்ல அது பீஸ்ட் அது இதான். கமிஷனா மாதிரி சொல்றீங்க. அவனும் இவனையும் சேர்த்து போடுங்க ப்ரோ கம்பைலேஷனா. சரி ஓகே அலெக்ஸே பாப்போம். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே விக்னேஷ் ப்ரோ ஆனா பாப்போம். பார்க்கலாம் ப்ரோ. ஷாமு ஒரு நிமிஷம் பயந்துட்டல. நீ என்ன ஆயிடுச்சு போட்டு வீட்டு வந்து ஐ மீன் மத்த கட்சிக்காரனை பார்த்தா இன்னொரு கட்சிக்காரன் தான். ஆனா எங்க கட்சிக்காரனை பார்த்தா நாங்களே போயிடுவோம்டா. எனக்கே பயமா இருக்கு. எங்க கட்சிக்காரனை பார்த்தா நாங்களே போயிடுவோம். எங்களுக்கே பயமா இருக்கும்டா. அந்த மாதிரிதான் பண்ணுங்க. நான் மீட் போயிடுறேன். சிரிக்கிறதா இல்லடா அந்த ஒரு எடிட் எடுத்து இல்லடா அந்த ஒரு எடிட் எடுத்து இல்ல தோனிக்கு போட்டிருப்பானுங்க. ஆடிட்டே இருப்பேன். சரியா சிங்காச்சு தெரியுமா? அது ஆடினே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விக்னேஷ் ஒரு எல்லாம் கேட்க அப்படிதான் இருப்பேன். ஆடினே இருப்பேன். என்ன அலெக்ஸ் டோனி ரிட்டையரா இல்ல இருக்காரா தெரியாதுப்பா. எப்பவுமே ஒன் லாஸ்ட் டைம் தான். ஆனா அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. ரெட்டியார் அவரு மகேந்திர சிங் தோனி எல்லாம் கேள்வி ஒரு கூட்டுரும் போயிடு சாம. தலைக்கு என்ன 20 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆகி என்ன பண்ண? ஆடினே இருப்பேன். குமார் வருவார், விராட் கோலி எத்தனை ஆடினே இருப்பேன். விராட் கோலி தான் டெஸ்ட்ல முடிச்சிட்டானே. இல்ல அது மோஸ்ட் ஐபிஎல் இருக்கு. பாசிட்டிவா நெகட்டிவா அவர் போட்ட கவுண்டர் யாரா சிரிக்கடா. இந்த 12 மணிக்கு முடிஞ்சு குரூப் கால்னு வருவேன். ஆபீஸ்ன்றாங்க. என்ன காரணம்? இல்ல ஷாமு யாரு தெரியுமா? இல்ல இந்த ஒரு வீடியோ இருக்க தெரியுமா? சோறு தோன்ற நேரமாடா இதான். இல்ல ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, சோறு தோன்ற நேரமாடா இது போட்டு கொண்டான்னு. அவன் கடைசி போராட்டா செம்ம டென்ஷன் பார்ட்டி. நல்ல கிளைமேட்டா இது, ஆனா மழை தான் பெய்ய மாட்டேன். கிளைமேட் நல்லா இருக்கா? என்ன அலெக்ஸ் சொல்றா? இருட்டுன்னு காத்தடி இது, ஆனா மழை பெய்யல. சம்மந்தமே இல்லாம ஒரு நாள் மழை பெய்யுது, இன்னைக்கு அடிச்சு வெயில் கிளிக்குது. இல்ல மே மாசம் மழையெல்லாம் வீட்டு பக்கத்து ஸ்டேட்ல ஏத்துனா என்ன பண்ணு? இத சொன்னா சீமன் மாதிரி பேசுறாங்க. இல்ல ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி இருப்போம், 10 நிமிஷம் அவரே காமெடி பண்ண மாட்டாங்க. எப்படா அலெக்ஸ் இவர் சென்னையில தான் கடலூர்ல இருவரு நல்லாதான்டா இருந்தாரு. அதான் நாங்க போயிட்டு அடினே இருப்பேன் அப்படின்றாரு. டெம்ப்ளேட் புடிச்சுக்கிட்ட விட மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கடலூர்ல இருக்கிறவங்க கரெக்டா இருந்தாரு. காரைக்கால் போனது வரைக்கும் லைட்டா கிறுக்காயிட்டு. ஏன் அப்படி? சரி ஓகே பாய் பா. நான் இனி நல்லாதான் பேசுறேன். நீங்க இல்லப்பா இந்த இல்ல ஷாமு குமார் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அதெல்லாம் யாரு பண்ணாதானே பேசுறேன். நீ நல்லா பேசுங்க ப்ரோ. யாரு இல்ல அடுத்த மாசம் தளபதிக்கு பர்த்டே. என்கிட்ட ஊப்பிங்க ட்ரிகர் ஆயிட்டு போடுவான். ஒரே தளபதி எங்க ஸ்டாலின் மட்டும் தான், அது யாரும் கிடையாது. ஆனா தளபதி வந்த பிறகு சந்தோஷம் இல்ல அலெக்ஸ். இப்ப 3 தளபதி டிஎம்கேல. ஸ்டாலின் ஒரு தளபதியா, உதயநிதி ஸ்டாலின் தளபதியா? இப்ப ஆனா இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோக்கு பிடிச்சது புரட்சி தளபதி விஷால். மேற்கு மண்டல அக்யூஸ்ட் தளபதி தெரியுமா உங்களுக்குங்களா? இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. அவஸ்தைப்படுறா சாரி. குமரா அந்த சவுண்ட் அப்படியே அனிருத்திட்ட கொடுத்துறோம்.
இது ஜிம்மா ப்ரோ? ஜிம் ஆல்ரெடி இல்ல, ஆல்ரெடி ப்ரோ இல்ல ஆல்ரெடி ஜிம்ல ஒண்ணு போட்டானே ப்ரோ, அந்த தர்பார்ல டம்மு டிம்முன்னு விடியும். பின்னாடி பின்னாடி இரும்பு சத்தம்லாம் கேட்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நருட்டோ வேண்டாம் வேண்டாம். மொரட்டு கால கரண்ட் காலையா? எனக்கு இல்ல எனக்கு அவரு இல்லடா. இல்ல எனக்கு வந்து தலைவர் சாங்லயே பிடிச்ச சாங் வந்து தேவுடா தேவுடா. இல்லடா இல்ல ஷாமு அந்த சாங்கோட இல்ல நான் சீரியஸா சொல்றேன். அந்த சாங்கோட எலிவேஷன் பாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த பாட்டு கேட்டேன், ஓகேவா? நான் காலேஜ் படிக்கும் போது வீட்டாண்டா குட்டி பையன் ஒருத்தவன் அந்த பொம்மை போன் எடுத்துருவான், அதுல வந்து அந்த பாட்டு ஓடிட்டு சரி சரி உங்ககிட்ட கேக்குறேன் இருங்க. இப்ப இல்ல இல்ல ஒரே நிமிஷம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் மலரும் நினைவுகளை கட் பண்ண கூடாது ப்ரோ. இல்ல இல்ல இப்ப அது வந்து ரீல்ஸா ஓடிட்டு இருக்கு நிறைய. ஆமா சரி உங்களுக்கு வந்து இந்த இங்க ட்விட்டர்ல வந்து பிடிச்ச தலைவர் ஃபேன் யாரு? தலைவர் ஃபேன் தலைவரே பிடிக்காது, இதுல தலைவர் ஃபேன் எனக்கு இல்லப்பா. எனக்கு ஹானஸ்டா இல்ல எனக்கு ஹானஸ்டா சொல்லணும், சாய்நாத்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் நல்லவர் தான். அலெக்ஸ் உனக்குடா அலெக்ஸ் சாய்நாத். அப்புறம் இன்னொருத்தர் நீ யார சொல்றன்னு தெரியும், அவரு சொல்ல முடியாது. பெருசா போகுது. அவர் பேரு எஸ்ல ஆரம்பிக்கும். அவரு இல்லடா அவரு இல்லடா அவர்ல இல்ல அவர்லாம் நல்ல மனுஷன். சுரேஷ் பாலாஜி வேற கேவாடா, கேலாம் வெளியே சொல்றா. அதெல்லாம் டாபிக் எடுக்காதடா. கே கிடையாதுடா, எம்முடா. எம்மா ஸ்கேமர் எம் இங்கேயும். டேய் உங்களோட படம் பார்க்க வந்தாரு, அவருக்கு தெரியாதா? அவர் நல்லா இருக்க மாட்டாரா? அவர் வந்து பிடிக்காதா? இல்ல அது வேற. அவர் இல்ல அவரு சும்மா இருப்பாரு, அது வேற. ஸ்கேமர் வந்து விக்டிம், நாங்க சொல்றது வந்து ஸ்கேமர். இல்ல அடுத்து வந்து ஜிப்சி. இப்பதானே எனக்கு புரியுது. அவரை மறந்துட்ட போடுறா. எப்படா அவரை மறந்த? ஒரு காலத்துல அண்ணா எங்களுக்காக எவ்வளவு தூரம் பண்றீங்கன்னா, எங்களுக்காக எவ்வளவு தூரம் பண்றீங்களா? ரெஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதுடா. ஒரு மான்ஸ்டரா வந்து ட்விட்டருக்கு புதுசு, என்ன தெரியும் சொல்லுங்க. கோட்டுக்கு ஆர்டி இல்ல கோட் பண்றதுக்கு ஆர்டி பண்றதுக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியாது சொல்லுங்க. ஆனா எனக்கு ஷாம நினைச்சா ஒண்ணு சிரிப்பு வருது. ஆனா ஷாமு நான் ஒண்ணுமே பேசாத என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஒண்ணுமே பேசல மட்டும் சொல்லாத ப்ரோ. நீ ஷாமு சிம்பிளா சொல்றேன்டா, நாம எவ்வளவு உயரம்ன்றது அவசியம் இல்ல, எவ்வளவு ஏதாவது கேட்ற போறேன்டா. ஏதாவது இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலடா. நம்ம ஆட்களுக்கு ஏதோ மூல கோலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து இல்லடா சாமி, இல்ல ஒண்ணும் இல்லடா. இல்ல எல்லாம் கரெக்டா போச்சுடா. ஒரு கப்பல் கரை ஒதுங்குச்சு. ஒண்ணும் இல்லப்பா, நேத்தெல்லாம் கொஞ்சம் பிஸியா. வெள்ளை சட்டை போட்டவனே வந்து கருத்து சொல்லுங்கிறான் பத்தியா? அதெல்லாம் தாங்க யாரு? அதான் கல்வி தந்தை ஏட்டாரு. யாரு? அடுத்த ஸ்கூல் கல்வி கட்டி விட உங்களை குமரம்மா. சார் வெள்ளை சட்டை சார், நல்லா இருக்கீங்களா? ஹண்டர் என்னமோ கையை தூக்கி இருக்காப்ல ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, இந்த திருமலை படத்துல வெள்ளை சட்டை போட்டோன்னே வேலை கிடையாது சொல்லிட்டு சாணியஸ்ட் போவாங்க, சேரஸ்ட் போவானுங்க. அலெக்ஸ் ஹண்டர் என்னமோ ஹைட்ரைஸ் பண்ணிருக்காப்ல. ஓ ப்ரோ, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியல. யாரோ ஒரு ஆள் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு வந்துகிட்டு, நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்துகிட்டு கூலி போடுறதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம. எனக்கு அது புரியல. இல்ல அது விடுங்க, அது சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. நல்லா
நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். இல்லன்னா ஏங்க வசந்த் டிவில வாரம் வாரம் போடுறான் எங்க அது சரத்குமார் கூலி ப்ரோ. அவன இல்ல அந்த ரம்மி நாயகன் கையில கச்சானதுக்கு விக்னேஷ் ப்ரோ பேசாம ரம்மி நாயகன் ஃபேன்ஸ் கிளப்னு ஆரம்பிச்சிருக்கலாம். ஏய் அப்படின்னு கத்திட்டு வந்துருவாப்ல. வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ ரவி நாயகன் கூட்டா ட்ரிகர் ஆயிடும். ஹண்டர் ப்ரோ பூஜா இங்க படத்துல வந்தாலே படம் நல்லாதான் இருக்கும். கைய கால வச்சிருவேன். நீ ஏதாவது ஹீரோனுக்கு போய் உப்பு போடுறாங்க போனீங்க கம்முனு இருக்காரு. அலெக்ஸ் எங்க பாரு ஆனா கூட்டணி மட்டும் பெருகிட்டோம். ரவி சின்ராச கையிலே பிடிக்கும். ரெண்டு சீட்டு இல்ல ப்ரோ ஒரே ஒரு சூரிய வம்சம் கொடுத்துட்டு அவன் பண்ற வேலைக்குது எல்லாத்துலயும் போய் அதையே சொல்லுகிறான் ப்ரோ. அதே வேற ஏதாவது தெரியல. அவன் நல்ல படம் எல்லாம் இருக்குது ஆனா அதை பத்தி பேசவே மாட்டான். ஒரே நடுல அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் கொடுத்தாருங்க. அதை கவனிச்சீங்களா? நடிகர் சங்க பிரச்சனை அப்ப கேன் யூ மேட்ச் த இன்டெலிஜென்ஸ் கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி நாயகனா? ஆமா கேன் யூ மேட்ச் த இன்டெலிஜென்ஸ் கேன் யூ மேட்ச் த இது ஏதோ பேசினாரு அவரு இங்கிலீஷ்ல. அத அப்ப மீமா போச்சு. அது மாதிரி ஏதோ பேசினாரு. நடிகர் சங்க பிரச்சனை தான். ஆனா அப்பப்போ விக்னேஷ் ப்ரோ கிளியர் பண்ணிடுறாருப்பா. உங்களுக்கு டவுட்லாம் இல்ல ஈடிதான் ஓடிட்டு இருக்கேன். இல்லப்பா இல்ல நான் என்ன நினைச்சேன் டிஎம்கே மேல ஈடிதான் ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஐபியு வேற ஓபன் பண்ணி விட்டாங்களா? அறிவாலயம் மீதே வந்து ஐபியா அறிவாலயமா? அவருதான் இவருதான் அப்பா தான் அறிவாலயத்துக்கே போறது இல்லையாமியா? அங்க அறிவு இருந்தா போவாங்க. வெறும் ஆலயம் மட்டும்தான் இருக்குது. அது வேற ஏதோ ஆலயம். ஆமா கரெக்டா நீ சொன்னது கரெக்ட் தான்டா. அதனாலதான் பெரியாரே வந்து இன்னும் அந்த அறிவாலயத்துக்குள்ள போகாம இருக்கிறாரு. நல்ல பாயிண்ட் வரவேற்கப்படுகிறது. இல்ல இப்ப குமரன் என்ன தெரியுமா மீசை முறி விட்டுப்பான் ஒரு ஆங்காரம் ஒரு மாசம். எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல புதுசா கட்சியில சேர்ற பொண்ணுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் புக்கு குடுக்குறாங்களே, ஏன் பெரியார் புக்கு கொடுக்க? ப்ரோ அப்ப அவங்களும் கொடுத்துருப்பாங்களா கலைஞர் புக்கு? கலைஞர் புக்கு தெரியல. விக்னேஷ் ப்ரோ வச்சிருப்பாரு, நம்ம தெரியல. படிச்சிருக்கீங்களா ப்ரோ? இல்லடா படிச்சது இல்ல. படம் எல்லாம் பாத்துருக்கேன். உளியின் ஓசை, அப்புறம் இது நமிதா வச்சு ஒரு படம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல அவரோட கைவண்ணம் அந்த எழுத்துல வச்சு அது எனக்கு தப்பா தோணுது. இந்த பரதமகளை கேட்பானே எனக்கு தப்பா தோணுது. கலைஞரின் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம். இல்ல கண்ணம்மா சுனாமி வந்தப்போ வந்ததுப்பா. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அவரோட எழுத்துல எங்க நடிகை நமிதா நடிச்சாங்க? அது கரெக்டா சொல்லுங்க. இது பா விஜய் அடிக்கடி அவங்க குரூப் தான் ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருப்பான். சுமன் எல்லாம் பாஜக முன்னாள் தலைவர் இல்லாம வந்து தமிழ்நாடே வந்து ஒரு மாதிரி போரிங்கா இருக்குன்னு தூக்கி எழுப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டவுட் இல்ல ஒரு வைகோ என்னாச்சு? வைகோ ஆலயம் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. இருங்க விக்னேஷ் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டேன். அது படம் பேரு இளைஞன் ப்ரோ. 2014 இளைஞன் ஏதோ போர்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் கதை. ஆமா ஆமா கப்பல்லாம் காட்டுவாங்க அதுலயே. பழசு நினைச்சா இது அவரு மிஞ்சி ஒரு பழசு யார் அந்த ஆன்சர் சொன்னது? விடுங்க நம்ம வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்க. நம்ம அவ்வளவு வயசானவங்களும் இல்ல. நீங்க தப்பா சித்தரிக்கிறீங்க. பிரசாந்த் வின்னர் படம் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு இது தேத்தி வச்சிருக்கும் போது புத்துயிரும் குறைவமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் ஒரு படத்தை எடுத்து பண்ணி விட்டாங்க. தெரியுமா? அது யாரு கதை எழுதிருந்துருமா? கலைஞர் பொன்னர் சங்கர் வாங்க குதிரையில ஓட்டிடுவாங்க.
பாகுபலி மனுஷன் இன்னைக்கு வந்து கும்பல்ல வந்து அத்தோடதானே கெரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா அத்தோடதான். இதுக்கு தாங்க கலைஞர் பேனா கலைஞர் இல்ல கலைஞர்லாம் வந்து பேனாவை கையில எடுத்தா மட்டும் வந்து கதை எழுதாது. கலைஞர் கண்ணால பார்த்தாலே கதை எழுதும். பேனாவே இருந்துருச்சு. குமார் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி மாமே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ரைமிங்கா பேசினுக்கிற. இல்ல அதான்டா எனக்கு தெரியல. பாராட்டுறியா இல்ல? கேக்குறேன் சாமி அவன் மொக்கையா பேசுறதுலாம் அவனை பாராட்டுற, நான் கருத்தா பேசுறேன்னு திட்டுறேன். இல்ல இப்ப விக்னேஷ் ப்ரோ எப்படி தெரியுமா அவனை பாராட்டுறான், எனக்கு காண்டாவது, சாம விட மாட்டேன், சாம விட மாட்டேன், காசு வெட்டி போட்டுரு ப்ரோ, காசு வெட்டி போட்டுரு சிவாஜி. வேணாம்டா A1 படத்துல குஸ்ட் பேசின்னு பானே. இந்த பாயிண்ட் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. அவர் வின்னரை பத்தி சொன்னாரு, பொன்னார் சங்கர். அந்த காலகட்டத்துல நமக்குலாம் ஞாபகம் இருக்கும், சினிமா ஹீரோக்களை வந்து ஜீரோ ஆக்குவதும் இவங்களோட வீட்டோட ஜீரோ வந்து ஹீரோ ஆக்குவதும் ஒரு வாடிக்கையா வச்சிருந்தாங்க. அதுதான் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. நல்லா ஓடிட்டு இருந்த நடிகரோட வாழ்க்கையெல்லாம் வந்து சில படங்களுக்கு நிர்பந்தமா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கரியர் கிராஃப் சரிஞ்சிருச்சு. ஹீரோ வந்து ஜீரோ. பாபா பாமக பிரச்சனை அந்த காலகட்டத்துல. வேற இவங்க படம் பாபா வந்து பாபாங்க பாமக பிரச்சனை. ஆமா அது வேறங்க. அந்த படத்துல பாபா வந்து அண்ணா கேக் வெட்டின பிரச்சனை இல்ல. டேய் செக் இல்ல இந்த சிங்கம்ல கேட்பானே இல்ல ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, 1000 பூமர் காணோம். இல்ல என்ன விக்னேஷ் ப்ரோ, அது சிகரெட்ல தானே ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை. சிகரெட் அடிக்குதுன்னு தானே ஆரம்பிச்சது பிரச்சனை. ஆமாங்க, சிகரெட் இல்லைங்க. இல்ல சிகரெட் மட்டும் கிடையாது, அது கிடையாது. இது சொல்லாம என்னன்னு தெரியல. இல்ல தடை செய்யப்பட்ட பொருள், ஓகேவா, மாவான்னு ஒரு பொருள் எடுத்து வாயில போட்டு அத அத போட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தண்ணி குடிப்பாரு, ஓகேவா. அது வந்து அதான் ஒயிட் ஸ்பிரிட், ஓகேவா. அதை குடிச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட பத்த வைப்பாரு. சோ இது எல்லாமே இது 3 சேர்ந்தா ஒரு மனுஷன் போய் சேர வேண்டியதுதான். இது வந்து லீடிங் டு கேன்சர். ஆனா ப்ரோ இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல இதையே மாசா போனோம் ப்ரோ. பா இஸ் பாய் பாய் யூ ஷட் பீட். இல்லடா அதுல வந்து ஒரு ஃபைட் இருப்பா அதுல ஒரு ஃபைட் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, கால்ல இல்ல வாலிபால் கையில காம்பஸ் சுத்துற, அது வேற விஷயம். இப்படி காலால இப்படி விட்ட உடனே ஷூ போயிட்டு ரிவர்ஸ்ல வரும். எனக்கே தெரியாது இப்படிதான் வருது. அயன்மேன் கிட்ட கூட அப்படி இருக்காது தெரியுமா, ஷூ மட்டும் தனியா போற ஒரு வரத்தை வேஸ்ட் பண்ணுவாரு. அந்த ஆரையுமே வேஸ்ட் தாங்க. இல்ல ஒருத்தவங்க உயிரை காப்பாத்துறது இல்ல ப்ரோ. அதான் ஒரு சைனீஸ் பையன் சாப்பிட்டு அவனுக்கு வயித்தால போயிடும், அது ஹாஸ்பிட்டல் போனாலே சரியாயிடும் அந்த பிரச்சனை. அதுக்கு எதுக்கு வந்து அதெல்லாம் இல்ல என்ன கேட்ட ஒரு நிமிஷம் இல்ல. ரம்யா கிருஷ்ணன் டைம் பார்க்க வச்சா நான் எது அதெல்லாம் கண்டுக்கு தெரியல. அலெக்சாண்டர் அமைதியா பேசு, ஓகேவா, கண்ட்ரோலா பேசு. சித்து அந்த படம் நான் ஒரு 1000 வாட்டி மேல பாத்துப்பேன். 1000 வாட்டியா? என்ன ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாபாவோட பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைனீஸ் பொண்ணு தான் பாத்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்றது, சைனீஸ் கிடையாது, ஜாப்பனீஸ் பொண்ணு. அவங்கதான் பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்து அது என்னது பாபாவுக்காக நான் வந்து பூஜை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு கொடுப்பாங்க. அந்த பொண்ணுதான் பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபரு அந்த இது ஜப்பான்கார வந்து கல்யாணம் பண்ணுவான், புரியுதுங்களா. அது வந்து தங்கச்சி மாதிரியாவும் பாத்தீங்கன்னா இல்ல அதுதாங்க சொல்ல வரேன். அது வந்து தங்கச்சி மாதிரியும் பாத்தீங்கன்னா இருக்கும், அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா அது வீட்டாண்ட இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு டாக்டர் வந்து உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
பாபால அந்த ஜப்பான்காரன் இப்பதான் ஞாபகம் வருது. காரக்குழம்பு ஆமா ஆமா, சாப்பிட்டு நான் அந்த ஒரு தடவை வயிற்று தான் வலியில பார்த்தேன் அந்த படத்தை. சாரி, அவங்க டாக்டர் கூட்டு போவாங்க. ஃபுட் பாய்சன் பாபா கிட்ட அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிடலாமான்றதுலயே ஒரு மூக்குல விரல விட ஆரம்பிச்சு. சாரி, அவரு இது பண்ண இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும். தும்மிட்டீங்க. ஏங்க அது மூக்கு அந்த படத்தை வந்து நீங்க நிறைய நோண்டி பார்த்தாலே அதுக்குள்ள நிறைய டீ கோடிங்லாம் அதுல சிஎம்ஐ யார போர்ட்ரே பண்றாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ராமசாமி யாருன்னு சொன்னாங்க. சோ அது ஒரு இது. அதுல கந்தன் ஒருத்தர் வர பாத்தீங்களா, அவரு யாரு, உண்மையான மறைமுக ஒருத்தர் கை கால் விக்னேஷ் நிறைய இருக்கும். இப்போ ராமசாமியோட அப்பா யாருங்க? அவர் வந்து அவரை காட்டவே மாட்டாரு. அவர் வந்து ஒரு வீல் சேர்ல உட்காந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் அது அப்பா கேரக்டர் கிடையாதுங்க, அது அப்பா மாதிரி அதுல காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த அவரு ஆக்சுவலா அந்த இப்போ ராமசாமி கேங்க தான் பாத்தீங்கன்னா அந்த படப்போட்டியே தூக்கின்னு ஓடினாங்க. அவரை பத்தி ராமசாமி இப்போ ராமசாமி புரியுதுங்களா? அவரு தான் பாத்தீங்கன்னா சிஎம் அந்த கூட்டணியை வந்து இது பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அவர் உடச்சிட்டாருன்னா கூட்டணி இதாயிடும். ஸோ அந்த மாதிரி அவர் தலைமையில இருப்பாரு. நிறையாங்க அவரே டீ கோடிங் எல்லாம் வச்சு எடுத்திருந்தாருங்க. அதுல எனக்கு என்ன எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லைங்களா, அவர் வந்து இமயமலை வரைக்கும் பாத்தீங்கன்னா சாமியார் கூட நடந்தே போயிடுவார். அவரு இப்படி அவர் கடைசியா அவர் திரும்பி பார்ப்பாரு. ஊர் ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊர் இது மலை. அது அவர் மனசுல இருக்கிற குழப்பத்தையே வந்து காட்டுற சீன் ப்ரோ. வருவாரு. ஏய் எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். படத்தோட ஓபனிங் சாங் சங்கர் மாதேவ் மாயா மாயா. நல்ல அதுல 3 பருவம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? குழந்தை பருவம்னா என்ன, இளமை பருவம்னா என்ன, பூவுக்கெல்லாம் சேலை கட்டும் தொட்டு பார்க்கும் மனசு சொல்லிட்டு ஒரு இதுல செம்மையா முதுமை 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 வயசு முழுசா விக்னேஷ் இல்ல விக்னேஷ் ப்ரோ, நாங்க கண்டிப்பா தெரியுது நீங்க 100 வாட்டி பாத்திருக்கீங்க. 1000 வாட்டி ப்ரோ. ஆனா ப்ரோ இது நான் இல்ல ஆக்சுவலா எனக்கு பாபா போட எது ஞாபகம் இல்லையோ, இங்க பக்கத்துல மெடிடேஷன் சென்டர் ஒரு இடத்துல அந்த மியூசிக் ஒன்று வரும். அது என்ன மியூசிக் தெரியல, அது பேரு பாபா படத்துல கொட்டாய் விடுற மாதிரி சவுண்ட் இதுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்ததுல நீங்களா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க இது ஒரு சாமியார் ஒருத்தர் பிச்சைக்கார சாமியார் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாபா நீ நினைக்கிறதெல்லாம் இது இங்க உனக்கு வந்து எங்க போறோம்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. திடீர்னு இந்தியா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இமயமலை அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையா இல்ல ப்ரோ, எனக்கு உண்மையா சொல்லு ப்ரோ, உனக்கு கனெக்ட் ஆச்சா ப்ரோ அந்த படம்? எனக்கு சத்தியமா எனக்கு இல்ல சத்தியமா சொல்றேன். படம் எங்க பாருங்க, கடலூர்ல தான். ஓகேங்களா? என்னன்னா பக்கத்து வீட்டான வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டெக்கு தான் இருந்துச்சு, சிடி கூட கிடையாது இல்லைங்களா? அவர் வந்து அந்த இது விசிஆர் கேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட்டே என்னன்னா, இங்க இருந்து இமயமலைக்கு போகும்போதெல்லாம் அப்படியே பைத்தியக்கார மாதிரி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாப்புல. அங்க போய் வந்து பாபாவை சுற்றி நிறைய பொண்ணுங்க வந்த உடனே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு டக்குனு. என்னடா குமரா அந்த சீன் உண்மையான சூப்பரா இருக்கும்டா. நீ பார்த்தீங்க அப்படியே இல்ல அப்படியே கையை பிடிச்சி கூட்டு போன உடனே அங்க அந்த இதுக்கு என்ன சொல்றது, அது ஒரு டைலாக் எல்லாம் செம்மையா எதிர்ப்பாங்கடா. எல்லாரும் கடவுள் தான், நானும் கடவுள் இருக்கு, நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னா என்ன பண்ணு. ஆமா அந்த வெள்ளையா ப்ரோ, அது இடமே வெள்ளையா இருக்கு அதானே சொல்றீங்க? அது ஆறா ப்ரோ, பாபாஜி இருக்காருல்ல, ஓகேங்களா? அவரோட ஆறா அது மகாவதார் பாபாஜி ப்ரோ. எல்லாம் தியானம் பண்ணிட்டு இல்ல இஷ்டத்துக்கு சொல்றேன். உண்மையாடா அது யாரு தெரியல, எங்க கடலூர் நாகராஜ். கடவுள் நாகராஜா? கடலூர் இல்ல நரோட்டா தெரியுமா தெரியாதா? பாபாஜி மகாவதார் பாபாஜி இருக்காருல்ல, அவர் கடலூர் தான். அவரு கூகுள்ல வெளில அடிச்சு போயிரு, அவர் பேர் நாகராஜ். எனக்கு இது தெரியாம பாருங்க. எல்லாரும் கடலூர், டாம் க்ரூஸ் கடலூர், எல்லாருமே கடலூர்.
ஜாக்கி சான் கடலூர். அந்த தம்பி பேர் என்னது? யார் பேரு? அந்த ஐடி கார்டு கொடுப்பானே ஒரு தம்பி, அந்த தம்பி பேர் என்னது? கடலூர் ஏதோ விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ எதுக்கு சும்மா நொச்சுன்னு குத்திங்க? விஜய கடலூர்ன்றங்க, சென்னை எல்லாம் இது இல்ல. அவர் சென்னையே கிடையாது, பரங்கிப்பேட்டை. பச்சதை சொல்றேன் இல்ல, பச்சதை கடலூர் காலேஜ் இல்ல. விக்னேஷ் ப்ரோ என்ன காலேஜ் படிச்சீங்க கடலூர்ல? இல்லைங்க, பரங்கிப்பேட்டை கடலூர்ல இருந்து ஒரு ஏரியா. ஓகேங்களா விக்னேஷ் ப்ரோ என்ன காலேஜ் இல்ல படிச்சீங்க? அவர் சொல்லுவதுல ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, இங்க ஒரு புக் இருக்கு ப்ரோ, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகின்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி புக்ல வந்து அந்த மகா அவதார் பாபாஜி, அதாவது இந்த ரஜினிகாந்த் வந்து பாபாவா காட்டுவார்ல ஒரு அவர் நிஜ வாழ்க்கையில உள்ள ஒரு பாபா தான். அவருக்கு பத்தி ஒரு லெஜெண்டும் இருக்கு. அதுல வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்ல வந்து அவர் ஒரு தமிழ்காரருன்னு தான் சொல்லுவாங்க. கடலூரான்னு எனக்கு இல்ல ப்ரோ, அது பரங்கிப்பேட்டைன்னு இருக்குல்ல, நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க. அவரு வந்து இல்ல அவரு என்னன்னா வந்து அவரு கடலூர் மாவட்டம் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 6ஆம் ஆயிட்டாரு. இவரு கடலூர் மாவட்டத்துக்கு ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ 2.0ல 6ஆ சொல்லும் போது செல்பால இல்ல ஒரே நிமிஷம் குமரா, கடலூர் மாவட்டம் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அது கடலூர் தான். புரியுதா? நீங்க சென்னை இல்ல இந்த சென்னை வர்றதுக்கு முன்னாடியே நான் கடலூர்ரா, தமிழ்நாடு கேபிட்டல் தான், 1920. ப்ரோ இப்போ எனக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு டவுட். இப்போ அவர் பிறந்த இடம்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்கெல்லாம் எப்படி கோயில் கட்டிட்டாங்களா பயங்கரமா, லைக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது? அவர் பிறந்த இடம் இல்லைங்க ஒரு வீடியோல இல்ல அதெல்லாம் கட்டலைங்க. ரஜினி இன்னொரு ஆக்சுவலா அது வந்து 80% ஆஃப் முஸ்லீம் ஏரியா அது பரங்கிப்பேட்டைன்றது. ஏன் மகா அவதார் ஆமாப்பா கடலூர். எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் இதெல்லாம். 1000 அதிசயம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக் வாங்கு ப்ரோ. ஆனா எனக்கு ஒரே அலெக்ஸ் விக்னேஷ் ப்ரோ, ஆனா எனக்கு சத்தியமா கனெக்ட் ஆகல விக்னேஷ் ப்ரோ அந்த படம். அதுல என்ன தெரியுமா ஹைலைட்? அந்த மியூசிக் தான் தெரியுமா. இந்த நான் போன மெடிடேஷன் சென்டர்ல நீங்க உடனே ஒரு பிராண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, என்னமோ ஒரு கடலூர்காரரா, அதனால தான் நான் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேன், எங்காவது படத்தை எக்ஸ்போஸ் அவராயில சொல்லியாச்சு பேர். அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்டா அப்ப கூட தான் எனக்கு கொடுக்கணும்னா ஒரு நிறைய அடிக்கடி பைரவ் இல்ல மாதிரி பண்ணுவோம் ப்ரோ. நான் ஏதோ பண்ண மாதிரியும் சொன்ன மாதிரியும் அப்பெல்லாம் நான் பண்ணல ப்ரோ. இல்லடா, எனக்கு கூட தாண்டா ஒரு ஹீரோயின் பிடிக்கும், அதுக்காக அவங்க நான் எங்க ஊரு நான் சொல்ல முடியும். சொன்னாலும் சொல்றீங்க. அதான் இல்ல கிரீத் செட்டி கடலூர் காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் போச்சுன்னு. இல்ல அவங்க அம்மா கடலூர் சொல்லுவாங்க. கிரீத் செட்டி காலேஜே போலடா. குமாரா ஓபன் இல்லப்பா, ஓபன் யூனிவர்சிட்டி சம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இல்ல இப்படிதான் ஒருத்தன் ஓபன் யூனிவர்சிட்டில 32 டிகிரி வாங்கிட்டேன்னு சுத்திட்டு இருக்கிறான். கம்பெனி இருக்கு. ஐயோ என்ன கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அது கடந்து வந்துரும். சரி என்ன பண்றது, டாக்டருக்கு படிச்ச பொண்ணும் இன்னைக்கு வந்து இது சாங் தான் ஆடிட்டு இருக்கு. அதை விட நாங்க சாய் பல்லவி இல்லைங்க, ஸ்ரீலீலா. ஓகே ஓகே, சாய் பல்லவி லிஸ்ட்லயே கிடையாதுங்க, ஃபீல்ட் அவுட்டுங்க. ஏங்க சங்கர் பொண்ணு மட்டும் என்னங்க, அந்த பொண்ணு டாக்டர் இருந்தா போய் ஊசி போட சொல்லுங்க. எதுக்கு எங்கெல்லாம் வந்து சாப்பிச்சுக்கிட்டு இருக்கு? ஆமா டாக்டர். மனித உயிர் என்ன உங்களுக்கு அப்படி இலக்கணமா போச்சா? சாக்கிரதை. இல்ல தவறு 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 தவறு, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பேசுனதுங்க கேப்டன். இல்ல அவங்க எல்லாம் டாக்டர் ஆனதுக்கு காரணம் யாரு? கலைஞர் ஐயா தானே. நீட் எல்லாம் டாக்டர் ஆயிருப்பீங்களா? ஆயிருக்க முடியாது. ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது உங்க கூட்டணி கட்சி தானே. டேய் இன்னைக்கு குமரா இன்னைக்கு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான். நான் அந்த கமெண்ட் மட்டும் சொல்றேன் பாரு. நீங்க எல்லாம் இப்படி பேசுறதுக்கு காரணமே கலைஞர் தான்டா. எல்லாரும் சொல்றீங்க, எல்லாத்தையும் கலைஞர் நாங்களே சொல்லிடுறோம். எதை கேட்டாலும் நீ இப்படி இருக்க காரணம் இல்ல. ஆனா உனதான் இல்ல போனது கலைஞரு, இருந்தது கலைஞரு. ஏன் விக்னேஷ் ப்ரோ கப்பலுக்கு போனது கலைஞரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? கலைஞர். இல்ல எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா உண்மையா கேட்கணும் விக்னேஷ் ப்ரோ. எனக்கு 2 ரீசன் சொல்லுங்க.
எம்ஜிஆரா கலைஞரா நீங்க யார சொல்றீங்க 2 பேர்ல? எம்ஜி எம்ஜிஆர் கலைஞரன்னா ராமச்சந்திரன். இல்ல புரியலைங்களே. எம்ஜிஆர் கலைஞரன்னா எந்த கேக்குறீங்க? ஓட்டு யாருக்கு போடுவீங்க ப்ரோ யார் ப்ரோ இதுல யார் பெஸ்ட் சிஎம்னா பெஸ்ட் ஏங்க சிஎம் அந்த நீங்க மாதிரி வந்து 2 பேரும் பொலிட்டிஷியன்ல ஏங்க பெஸ்ட் இதுல பொலிட்டிஷியன். இதுல பொலிட்டிஷியன்ல இதுல டவுட்டே இல்லைங்க. ஐயோ எம்ஜிஆர் தாங்க. எம்ஜி எம்ஜிஆர் நான் இல்ல ராமச்சந்திரன். நான் ஒரே விஷயம் நான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை சிஎம் ஆக்கினதே அவர் தான். இதுல வேற கம்பேரிசன் அவ்வளவுதான் இல்ல மாதிரியே. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கலைஞரை சிஎம் ஆக்கணும் மட்டும் கிடையாது. அவர் 67 ஆட்சிக்கு வந்தது காரணமே டிஎம்கே முதல்ல ஜெயிச்சது காரணமும் பாத்தீங்கன்னா இவங்க தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே 3 எலெக்ஷன் அவங்க இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அப்போ ஓகே இந்த கான்செப்ட் இல்ல இந்த கான்செப்ட் விடுங்க. என்னன்னா என்ன ப்ரோ எல்லாத்துக்குமே கிளைம் பண்ணிருக்கானுங்க. எம்ஜிஆர் எல்லாம் ஃபேட் அவுட் பண்ணிடுறானுங்க. ஒண்ணுமே எம்ஜிஆர் வந்து ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் கம்ப்ளீட்டா கலைஞர் தான் எல்லாரையுமே வந்து படிக்க வச்ச மாதிரியும் இங்க வந்து எல்லாத்துக்கும் சமூக நீதி வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல நான் ஒரு அப்படிதான் பேசி இருங்க ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். பேசுறேன். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். கலைஞர் 1969 சிஎம் ஆகி 71 சிஎம் ஆகி அதுக்கு மேல சிஎம் ஆக முடியாம 1980 2 சிஎம் இருந்தவர் போய் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல சேர்ந்தாரு. காங்கிரஸ் தலைமையான அலையன்ஸ்ல சேர்ந்து காங்கிரஸ் 114 சீட்லயும் இவங்க 112 சீட்லயும் நின்னாங்க. இதெல்லாம் வந்து வரலாறு. ஒரே உடனே எடுத்து வந்துருவாங்க எல்லாத்தையும். இல்ல இன்னொரு விஷயம் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் தம்பி. நாங்கெல்லாம் எம்ஜிஆரே பார்த்தவங்க. குமரா இப்ப நீ சொல்றல இந்த மாதிரி கிளைம் பண்றதுக்குன்னு ஒருத்தன் ஏடிஎம்கே காரன் கூட இங்க இல்லையான்ற மாதிரி ஃபீல். இப்ப என்னன்னா இவனுங்க சொல்ற எல்லாமே இவனுங்க இல்லப்பா. அவங்க என்ன சொல்றது, அவங்க கையை கட்டி நின்னு பேசாம நின்று அவங்க பழகப்பட்டாங்க. ஓகேவா? அந்த பக்கத்துல அவங்களையும் மலரூர்ல தலைமையிலையும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் டைம்லயே அப்படியே ப்ரோ ஏங்க எம்ஜிஆர் இல்ல மான்ஸ்டர் எத்தனை ஜெனரேஷன் தெரியுங்களா மாறிடுச்சு. எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 77 80s அந்த டைம்ல ஒரு இதுல வந்தவர். புரியுதுங்களா? இன்னைக்கு 80sல இருந்தவங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயசாயிட்டு ரொம்ப இதுவா இருக்காங்க. ஏன் 80sல பிறந்தவங்களுக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தாதான் நம்மளை பத்தி பேசுறதே தெரியும். அவங்கதான் மேலே நிமிந்து பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க பெரியார் என்னமோ இவங்க தான் அத்தாரிட்டி எடுத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல. இது பண்ணி கேக்குதா? கடைசியா பாத்தீங்கன்னா கேக்குது சொல்லுங்க. இல்ல அந்த எழுத்து சீர்திருத்தம் இருக்குல்ல, இவரு பேர் என்னது, பெரியார் கொண்டு வந்த அந்த எழுத்து சீர்திருத்தம், தமிழ் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்காங்க. அவரு தான் எம்ஜிஆர் வந்துதான் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்காரு. இவங்க இது உக்காந்துக்கிட்டு 68 69 பாத்தீங்கன்னா இது பூச்சி மருந்து ஊழல், இந்த ஹெலிகாப்டர்ல பூச்சி மருந்து அடிக்கிறது, அந்த கேஸ், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுலதான் நடந்தது. அப்படியே ஆமா. அப்ப வந்து அந்த காலத்துல வந்து விஞ்ஞான ஊழல் அதுக்கு அடித்தளம் போட்டுருக்காங்க. இந்திய எதிர்ப்பு அந்த இதுன்னு சொல்லிட்டு வந்து எம்ஜிஆர் காங்கிரஸ் பி டீம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. இப்ப என்ன அடுத்தது வந்து எல்லாரையும் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா அடுத்தது போய். இப்ப ஆல்ரெடி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பார்க்காங்க. புரியுதா? அதாவது அது ஓகேங்க, அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கட்டும். வெளிப்படையான கூட்டணின்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல. இல்ல அது இப்போதைக்கு வைக்க முடியாது. அவங்க ஏன் வைக்க முடியாது? அறிவுபூர்வமான எங்க அண்ணா இருக்கிறாரு, உதயண்ணா இருக்கிறாரு. சேப்பாக்கத்தின் சேகுவாரா ஒரு அத இப்ப அண்ணா இல்லடா, அத வந்து தளபதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடா. தளபதி உதயநிதின்றாங்க. அது எங்களுக்கு வேடவே வச்சுக்கடா, எல்லாத்தையும் வச்சுக்கோடா. எங்களுக்கு வேடாடா. இந்த வாலி படத்துல இன்ட்ரிக்கு போவோம் பத்தியா? தட்டி ரூபா எடுத்து இந்த டேபிள் எல்லாத்தையும் எடுத்து என்ன அமைதியாயிருச்சு? எனக்கு மைக் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு. ஒன்னும் இல்ல, அமைதியான ஸ்பேஸ் முடிச்சுக்கலான்ற. ஆமா அலெக்ஸ், முடிச்சுக்கலாம், நாளைக்கு பேசுவோம்.
அலெக்ஸ் கேக்குதா? விக்னேஷ் ப்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு வேணுமா? நான் தியேட்டர்லயே பாத்துறேன்டா. என்ன எவ்வளவு 2 மணி நேரம் தான் படமா படம்? சின்ன படம் தான். ஓகே ஏத்துக்கிறேன் பாவம். ஆனா ஃபைனல் டெஸ்டினேஷன் பாத்துட்டேன். இதுதான் பார்க்கணும். தியேட்டர்லயா பாத்த? நல்லா இருந்துச்சு. சரி ஹாலிவுட்லாம் டக்குன்னு நானும் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தேன். இங்க இருந்து கடலூர் காட்டுது 120 கிலோமீட்டர். சொல்லுவான் தெரியுமா? அதான் இல்ல ஊருக்குள்ள ஏதாவது நான் இப்பதான் கூகுள் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே இருக்குதுயா கடலூர் நாகராஜ். இல்ல ஆக்சுவலா நான் இன்னைக்கு நானும் போய் தான் பாக்கலாம்னு இருக்கேன். உண்மையாவே இந்த மனுஷன் என்னதான் ஏன் பண்ணாரு, ஏன் அவரை கடவுளாக்குனாங்கன்ட்டு. பரங்கிப்பேட்டை ஒரு பாபாஜியே தான் அலெக்ஸ். வானின் பரங்கிப்பேட்டை போர்ட்டோ நோவோ நியர் கடலூர் நாகராஜ். ப்ரோ உங்களுக்கு போட்டோ இல்லாதனாலதான் ஆறா வாங்கிட்டாங்க, புரியுதா? ஆனா எனக்கு இது இதை நான் சொல்வதனால இல்ல ஒரு நிமிஷம் இல்லடா சுத்தி பனிமலையா இருக்கும். அது ஆறான்னாரு பாத்தியா? அதான் சுத்தி வெள்ளையாகுது. இல்ல வாயில இருந்து புகாது சுத்தி உடம்பு ஹீட்ல ட்ரெஸ் வேற போட மாட்டாரா? அப்படியே லைட்டா ஒரு ரவுண்ட் விழுவோம் ஆறான்ட்டானோ. ஆனா பாபா புரியாத போது மாதிரிதான் எனக்கு படம் இருக்கும். அவரே ஒண்ணு சொல்லுவாரு, தான் அவரே குழப்பாரு. கமலஹாசன் நடிச்சிருந்தா கரெக்டா இருந்துக்குமா? யாரு? இல்ல கமல் நடிச்சிருந்தா சுத்தமா வழங்கிருக்காது, பிடிச்சிருக்காது. அவரெல்லாம் நடிச்சிருந்தா ஆரம்பமே புரிஞ்சிருக்காது. இல்ல குமார் மந்திரத்தை மயக்க வச்சிருவோம், மந்திரத்தை மறந்துடும். இல்ல பாபா மந்திரத்தை வாய்க்குள்ளதான் சொல்லுவாரு. நம்பால இருந்தா வெளியே சொல்லிருப்பாரு. இல்ல எனக்கு ஓம் நமோ நாராயணன் கத்தவன் பேரு அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துருவாங்க தெரியுமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு மந்திரம் சொல்லிருப்பாரு. பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துருவாங்க. இல்ல ரஜினி வந்ததுக்கே ரொம்ப விஷயம் தலை சொரிஞ்சிட்டு போச்சு. இதுல கம்மல்லாம் வந்திருந்தா அதான் யாரா எஸ்பிஆருக்கு ஒரு முதுகு குத்து இருக்குது. போய் என்னன்னு அந்த படத்தை பார்ப்போம். என்ன முதுகு குத்து? இந்த படத்துலயும் பனிமலை எல்லாம் சண்டை போடுறாங்க போல ட்ரைலர்ல பார்த்தேன். மேடம் ஐ எம் யுவர் ஆடம். அப்ப ஈவி யாரு? உன்னோட இந்த படத்துல மாதிரி எஸ்டிஆர் போட்டுருவான்டா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். கடைசியா எனக்கு தெரிஞ்சு கமலையா ஒரு 1/2 மணி நேரம் வருவாரு. விக்ரம்ல வந்த மாதிரி நாயகன் தீண்டு போறாரு. படம் பூரா கமல் எடுக்கிற படம்னால அந்த ஒரு வைப். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவரோட உயிரை காப்பாத்துறாருல. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமா? கங்காவால அந்த பொருவாவும் அவர் பேர் என்னது, அவரு கங்காவும் பொருவாவும் அதுல பாத்தீங்கன்னா மகனையும் தானே தத்திருக்காரு. அந்த மாதிரி இதுல போட்டோ